வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் நடப்பது கூடுதல் சிறப்பு. இந்த விவாத நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக, களத்தில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, 2026க்கு முன்னோட்டமா விக்கிரவாண்டி. இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். முதலில் பார்வையாளர்களை பலத்த கரவொலிகளோடு வரவேற்கிறது இந்த நிகழ்ச்சி. இந்த தலைப்பினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய அரசியல் கணக்குகள் வந்திருக்கிறது. களத்தில் யார் முந்தப் போகிறார்கள், வெற்றி வாய்ப்பு யாருக்கு, இதையெல்லாம் தாண்டி இந்த தலைப்பினுடைய சுவாரஸ்யம் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது முன்னோட்டமாக இருக்க போகிறதா இந்த முடிவு, அது குறித்து தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவில் இருந்து முனைவர் திரு சபாபதி மோகன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சபாபதி. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திரு கணேஷ்குமார் வந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்குமார். அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் வந்திருக்கிறார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் வந்திருக்கிறார். வணக்கம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் வந்திருக்கிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. சபாபதி மோகன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த விவாதத்தின் இந்த சுற்றுகளின் தன்மை என்னன்னா, முதல் சுற்று எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். 3 நிமிடங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். நேரம் தாண்டுகிற போது நான் மணியோசை எழுப்புவேன். முதல் கட்ட கருத்து, களம் எப்படி இருக்கிறது, இந்த களத்தின் தாக்கம் 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை முனைவர் சபாபதி மோகன் தன்னுடைய முதல் கட்ட சுற்று வாதத்தை தொடங்குகிறார். பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில். நெறியாளருக்கு வாழ்த்துகள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கனத்த நெஞ்சத்தோடு என் மீது எல்லையில்லாத பாசத்தை பொழிந்த, நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புகழேந்தியை வணங்கி தொடங்குகிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? கழகத்தினுடைய தலைவர் மாண்பமை தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கூற்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை மிகப்பெரியது, பயணம் நெடியது. சமீபத்தில் சொன்ன செய்தி, அந்த நெடிய கொள்கை பயணத்தில், சமூக நீதி பயணத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஒரு படிக்கட்டு. இதில் சாதியை கடந்து, மதத்தை கடந்து, குறுகிய வட்டங்களை எல்லாம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமாக அரவணைத்து செல்லுகிற அந்த கூட்டணியின் துணையோடு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம்? 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கூட்டணி சிந்தாமல் சிதறாமல், தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினின் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால், சேதாரம் இல்லாமல் ஒரு கூட்டணியை 9 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றி 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், 2 முறை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அதில் மாபெரும் வெற்றியினை பெற்றிருக்கிறோம். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். என்ன காரணம்? ஒன்று, அற்புதமான கூட்டணி, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கருத்து மாறுபாடு இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 100க்கு 90 விழுக்காடு சமூக நீதி, மத நல்லிணக்கம், மாநில சுயாட்சி, பெண்ணுரிமை, இருமொழி கொள்கை என்ற லட்சியங்களை நெஞ்சிலே சுமந்திருக்கிற கூட்டணி. கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற, அரவணைக்கிற அற்புதமான தலைவர். ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகள், எண்ணற்ற சாதனைகள். வேகமாக சொல்லுகிறேன். ஒரு தொகுதிக்கு 40,000 பெண்கள் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணிக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு 50,000 பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. 3000 4000 பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள். மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம் வருகிறது. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். நீங்கள் நலமா? முதலமைச்சர் உங்களோடு பேசுகிறார். திட்டம் உங்களை வந்து வந்தடைந்திருக்கிறதா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? திட்டத்தின் பலன் என்ன என்று முதலமைச்சர் பேசுகிற நீங்கள் நலமா? மக்களை தேடி மருத்துவம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது.
நான் ஆழமாக அதற்குள்ளே ஒரு பொதுக்கூட்ட மேடை போல பயன்படுத்த விரும்பவில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு பக்கம் சோசியல் வெல்ஃபேர், இன்னொரு பக்கம் இதோ என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை 3 மாதத்துக்கு முன்பு எழுதிய அந்த செய்தி 3E, 3E. ஒரு E எக்ஸ்போர்ட் பிரிப்பேர்னஸ், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தயார் நிலை இருக்கிறது அல்லவா, அது இந்தியாவில் முதல் இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கிறது. எக்ஸ்போர்ட் பிரிப்பேர்னஸ் E நம்பர் 1. E நம்பர் 2 ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு ஆண்டர்பிரனராக நீங்கள் வர வேண்டும் என்று, தொழிலதிபராக வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அமைதியான சூழ்நிலை, அது மட்டுமல்ல அந்த தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை, அதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் நம்பர் 1 இன் இந்தியா என்று சொல்லுகிறது. மூன்றாவது E, அதை சொல்லி முடிக்கிறேன், எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குகிற முதலமைச்சருடைய ஆட்சியில் நம்பர் 1. எனவே ஒரு பக்கம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், லேசா சில செய்திகளை சுட்டி காட்டினேன், இன்னொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கட்டாயம் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. கணேஷ்குமார் அவர் சொல்வது தொடர் வெற்றி, கூட்டணி பலம், களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சபாபதி மோகன் தொடங்கி வைத்திருக்கிறார். உங்கள் முதல் கட்ட பார்வை. புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணனுடைய நம்பிக்கைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஒரு இடத்துல வரும். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு முடிவு என்பது ஒரு புள்ளியில் துவங்கும். அந்த புள்ளி என்பது தற்பொழுது சமூக நீதியை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த தியாக மண் விழுப்புரம் விக்கிரவாண்டி என்று சொன்னால் 1987 மருத்துவர் ஐயா அவர்கள் வித்திட்ட அந்த சமூக நீதி போராட்டத்தில் 21 உயிர்களை தியாகம் செஞ்ச இந்த தியாக மண்ணில் அந்த மண்ணையும் அந்த தியாகிகளையும் வணங்கி என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீங்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டீர்களா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு சொன்னீங்க, ஒரு தொகுதிக்கு 50,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிறோம், மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். ஆனா மக்களுக்கு தெரிகிறது அந்த 50,000 பெண்களுக்கு நீங்க மாசந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு அவர்களுடைய தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஏழை எளிய படித்த மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட லேப்டாப் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஏழை எளிய கிராமத்து விவசாய பெண்கள் அவர்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு மிதிவண்டி வழங்கினார்கள் பாருங்க, அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருமண உதவித்தொகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சமூகம் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் ரத்து செய்து நீங்கள் இதோடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தாண்டும். இதையெல்லாம் ரத்து செய்து நாங்கள் தருகிறோம் என்பது எப்படிப்பட்ட ஒரு கூற்று என்பதை மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தாண்டி இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தேர்தலில் 1 பைசா செலவு செய்யாம நாங்க ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான தைரியம் இல்லையே என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி மக்கள் சமூக நீதிக்காக தன் உயிரையே தியாகம் செய்திருக்கக்கூடிய மக்கள், தன்மானத்திற்காக நிற்கக்கூடிய மக்கள், அவர்கள் இந்த தேர்தலில் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். வெற்றி யாருக்கு என்பதை தீர்மானிக்கிற இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடையே செல்கின்றோம். நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். அதாவது அதிமுகவினர் தான் இது நாள் வரைக்கும் இந்த விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருந்தாங்க, நாங்க தொடங்கிய திட்டத்தை நீங்க நிறுத்திட்டீங்களே அப்படின்னு. ஒருவேளை அதிமுக புறக்கணிச்சதுனால அதிமுக வாய்ஸாவும் நம்ம பேசிடுவோம்னு அந்த புள்ளியை தொட்டுட்டீங்களோ? அரசியல் விமர்சனம் என்பது, திட்டம் என்பது துவங்குது அவங்க 2 பேர் தானே துவங்க முடியும். 2 பேர் தான் ஆட்சியில் இருந்தார்கள். சமூக நீதியை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று மார்தட்டி கொள்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். தானாக முன் வந்து கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க வரவேற்று இருப்போம். 21 உயிர்களை தியாகம் செய்து போராடிய பிறகுதானே அந்த சமூக நீதி என்பது கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு இடஒதுக்கீடும் இங்கே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு போராட்டத்திற்கு பிறகும் தானே அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கின்றோம், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் போராடியவர்கள் யார்? இப்ப இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தது யார்?
எல்லாம் என்ன சொல்லுவீங்க? மகாத்மா காந்தின்வீங்க. கொடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு தானே. அப்ப போராடியது தானே மகாத்மா காந்தி. அப்ப போராடியவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் மட்டும் ஒரு நியாயம், சமூக நீதி போராட்டத்தில் ஒரு நியாயம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு அர்த்தமோ அதுதான் எங்களுக்கான ஒரு நன்றி. 10 வினாடிகள் சுருக்கமா. சமூக நீதிக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளினுடைய நினைவு மண்டபத்தை வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்கே திறக்க இருக்கிறார் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தியாகிகளுக்கு நானும் வணக்கம் செலுத்துகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய உயிர் தியாகம் என்பது எங்களை போன்றவர்களுக்கான, எங்கள் தலைமுறைக்கான இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் மறக்கவில்லை. சரி சரி, காத்துருங்க. பார்வையாளர் அமைதி காக்கணும். அதுதான் முதல்ல நான் கோரிக்கை விடுத்தேன். கொஞ்சம் அமைதியோடு இருங்க. பொங்கலூர் மணிகண்டன், இதுல அதிமுக புறக்கணித்திருக்கிறது. 2026 கணக்கை மையமாக வைத்து புறக்கணித்திருக்கிறதா? என்ன செய்தியை இந்த இடைத்தேர்தல் களத்தில் அதிமுக சொல்லும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இங்கு அரங்கத்தில் பங்கேற்றுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான வணக்கம். இங்க ஜனநாயகம் என்பது, தேர்தல் அரசியல் என்பது மக்களை சந்திப்பது, வாக்குகளை வாங்குவது, வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்து நிச்சயமாக மக்களுக்கு கடமையாற்றுவதாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் திருமங்கலம் பார்முலாவை எப்பொழுது துவங்கியதோ, அதற்கு அடுத்து முத்தாய்ப்பாக ஈரோடு கிழக்கு பார்முலாவை இன்னும் கூடுதலாக்கியதோ, இப்பொழுது விக்கிரவாண்டியாக அதை விற்பனை செய்கிற விக்கிரவாண்டியாக மாற்றி இருக்கிறதோ, இந்த நிலை மாறாதவரை தேர்தலில் புறக்கணிப்பு என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீங்கள் நம்புவது தவறுதான். என்ன காரணம் சொன்னா, நான் ஈரோடு கிழக்கு தான் பார்த்தேன். ஈரோடு கிழக்குல மிக மோசமான ஒரு நிலை. ஏன்னா மனிதர்களாக மக்களை மதிக்காமல் ஆட்டு மந்தை, இந்த வார்த்தை சொல்வது மன்னிக்கணும், ஆட்டு மந்தைகளை போல ஓரிடத்தில் அமர வைத்துக் கொண்டு எந்த கட்சியும் வாக்கு சேகரிக்க செல்ல முடியாத சூழ்நிலை உருவாக்கி, நீங்க எதிர்கட்சி தலைவரே போக முடியல, யாருமே போக முடியல. ஓட்டு கேட்க போனா இப்போ ஈரோடு மாவட்டத்தில், ஈரோடு பகுதியில் எங்க உறவினர் லையம் நிறைய இருக்காங்க. எங்க அத்தை வீடு அங்க இருக்குது. நான் அந்த வீட்டுக்கே ஓட்டு கேட்க போறேன். 15 வீட்டுல யாருமே இல்லை. எங்க அத்தை உட்பட எல்லாருமே ஒரு திமுக உட்காந்துருக்காங்க. என்ன தினசரி 1000 ரூபாய் பணம் தராங்க, சாப்பாடு தராங்க, சினிமா படம் போடுது. என்ன அரசியல் பாருங்க. வெளியில் பேசுறது சமூக. பொங்கலூர் மணிகண்டன், திருமங்கலம் பார்முலா சொல்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக 1 ரூபாய் கூட கொடுக்காம தான் தேர்தலை இதுவரைக்கும் சந்திச்சிருக்கு. நான் அப்படி சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல்ல பாமகவும் அதிமுகவும் கூட இருந்திருக்குது. நானும் கூட பயணிச்சிருக்கேன். மனசாட்சி சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் பண விநியோகம் என்று சொன்னால் நீங்க எல்லோரையும் பொதுவாக பேச வேண்டும். ஆனால் மிக உச்சபட்சமாக ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா திருமங்கலம் பார்முலா என்றைக்கு உருவானதோ அன்றைக்கு தான் தமிழ்நாடே திகைத்து போனது. ஏன் இந்தியாவே அதிர்ந்தது. அதற்கு பரிசாக திரு கருணாநிதியுடைய மகன் அழகிரி அவர்களுக்கு மத்தியில் அமைச்சரக பதவி கொடுக்கப்பட்டதுங்க. பொங்கலூர் மணிகண்டன், நாம் தமிழர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலம் அந்த விமர்சனம் இருந்தாலும் களத்தை விட்டு போகல. பாமக களத்தில் இருக்கிறார்கள். அதிமுக புறக்கணிச்சது என்ன செய்தியை சொல்லுது? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க நான் தமிழர் கட்சியை முழுமையாக மதிக்கிறேன், பாமகவை மதிக்கிறேன். எனக்கு மருத்துவர் ஐயா ரொம்ப பிடிக்கும், மதிக்கிறேன், யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் தெளிவான முடிவு, திமுக நடத்துகிற ஆட்சியில் எந்த தேர்தலும் முறையாக நடந்ததில்லை. அம்மா இருக்கிற போது 5 சட்டமன்ற தேர்தலுக்கே தெளிவா தெரியும். எடப்பாடியார் தெளிவான அறிக்கை வெளியிட்டிருந்தார். 5 சட்டமன்ற தேர்தலிலும் புறக்கணித்தோம். அது மட்டுமல்ல, திமுகவே புதுக்கோட்டை உட்பட பல்வேறு சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது, ஆர்கேனைகள் புறக்கணித்திருக்கிறது. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற இயக்கம் யார் என்று பார்த்தால், இல்ல நீங்க புறக்கணிப்பு மூலமா என்ன செய்தியை கடத்துறீங்க? ஒரே செய்தி, அதாவது ஒன்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. அதாவது இந்த தேர்தல், விக்கிரவாண்டி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரையில அதிமுக வெற்றி பெற்று ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போவதில்லை, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போவதில்லை. மாறாக திமுகவோடு தேவையற்ற சர்ச்சைகளை, இப்போ அதிமுக தொண்டர்கள் இப்பதான் ஒரு மிகப்பெரிய பொது தேர்தலை நடத்தி முடித்து ஒரு வெளியே வந்துகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சச்சரவுகள் ஆளாக்கி, ஏன்னா நிச்சயமா திமுக எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் கணேசன் நல்லா தெரியுங்க, நாம் தமிழ் கட்சிக்கும் தெரியும். அப்ப இந்த நிலையில் நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களே புறக்கணிந்தால் நல்லதுதான். ஏன்னா நிச்சயமா அதிமுக திமுக வெல்லுங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு நபருக்கும் எப்படி நேற்று எடப்பாடியா சொன்னாரு, அன்புமணி சொன்னாரு, பார்த்திருப்பீங்க, ஆயிரக்கணக்கில் பணம் விநியோகம் பண்றாங்க. எனவே ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த முயற்சியை முறியடிப்பதற்காக அதிமுக தேர்தலை புறக்கணிக்குங்க.
சரி, வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய கணக்கு என்ன? இது என்ன தாக்கத்தை, இந்த இடைத்தேர்தல் முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க கணக்கு போடுறீங்க? நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய வெற்றியை தொட்டு இங்கிருந்து சட்டமன்றத்தின் முதல் உறுப்பினரை அனுப்பினார் என்ற பெருமையோடு களமாட துவங்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் 26வது ஆண்டு பொது தேர்தலுக்கான முன்னோட்டமாக இது இருக்கும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. சமூக நீதியை பற்றி உண்மையிலேயே பேசுவதற்கு உரிமை இருக்கிற, ஜனநாயகத்தை பற்றி உண்மையிலே பேசுவதற்கு நியாயம் இருக்கிற, தார்மீகம் இருக்கிற, ஊழலை எப்பொழுதும் எதிர்ப்பதற்கான எல்லா தகுதியும் வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்கிற வாதத்தோடு தான் அது தொடங்குது. எல்லாம் பேசினாங்க. அப்ப ஐயா சொன்னாங்க, பொங்கலூர் ஐயா எல்லாரும் மனசாட்சியோட சொல்லுங்கன்னாரு. அவரே எல்லாருடைய மனசாட்சியாவும் சொல்லிட்டாருன்னு நான் பாக்குறேன். இப்ப இங்க இருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற யாரும் வெளியில இருக்கிறவங்க கூட ஒரே ஒரு முறை கை நீட்டி நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கியது என்று சொல்ல முடியாது. அந்த நேர்மை இருக்கிற தார்மீகத்தோடு 2009 நோக்கம் ஏற்பட்டு 2010 இயக்கமாக தொடங்கி 2011 இனத்தின் நலனுக்காக காங்கிரஸ் எதிர்ப்பை கையாண்டு 2014 அதை தொடர்ந்து 2016 முதல் அரசியல் களமாடி 1 விழுக்காடு வாக்கு பெற்றதில் தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியா இன்று 8 விழுக்காடு 8.25 விழுக்காடு பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாங்கள் வந்த இந்த உந்து சக்தியிலிருந்து இந்த களத்தை நாங்கள் கையாளணும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன் நாங்கள் அப்படி நினைக்கிறோம்னா, நாங்கள் உள்ளபடியே திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ பாஜகவிற்கோ இல்ல பணத்தை நம்பி களமாடுகிற எந்த ஒரு கட்சிக்குமே நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். அது என்னன்னா, வாக்குக்கு 10 பைசா கொடுக்காம 36 லட்சம் வாக்குகளை வாங்க முடியும். அது நேர்மையாலும் உழைப்பாலையும் வாங்க முடியும். நாங்கள் காட்ட விருப்பப்படுறோம். அதற்கு இன்னொரு களமா தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ 1% வாக்கு வாங்கிய பொழுது யாரும் எங்களை கண்டுக்கல, புறக்கணிச்சாங்க. 4 விழுக்காடு வாங்கினப்ப எங்களை ஏளனம் பேசினாங்க, கேலி பேசினாங்க. 7 விழுக்காடு வாங்கின பொழுது எங்களை எதிர்த்தாங்க. ஆனால் இப்பொழுது எதிர்க்க முடியாத இன்னொரு உயரத்திற்கு, ஏன் அரசியல்ல கான்ஸ்டிடியூஷன் படியே எங்களை எதிர்க்க முடியாத அளவுக்கு 8 விழுக்காடு தொட்டுட்டோம். நாங்க இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த தேர்தலில் இன்னும் பொறுப்பாக களமாட வேண்டிய, ஏன்னா மக்கள் வந்து நாம் தமிழர் இன்னும் கூடுதலா எதிர்பார்க்கிறாங்க. அந்த வகையில இன்னும் பொறுப்பா இன்னும் நேர்மையா களமாடணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீதர், இதுல ஒரு கேள்வி, களத்தில் இருக்கிறீங்க, ஒரு காலமும் களத்தை விட்டு நாம் தமிழர் போகல, அது உங்கள் பார்வையில் இருந்து தெரியுது. ஆனா என்ன சிக்கல்னா, வெற்றின்ற இலக்கை தொடுவதற்கு கூட்டணி பலம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கலையா? தனியா களமாடுகிற போது வெற்றி எப்படி சாத்தியமாகும்? அது தேவையாக இருக்கிறது. நாங்கள் கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லல, யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வி இருக்கிறது இல்ல. நாங்கள் அடிப்படையில் கொள்கையில சித்தாந்த ரீதியா யார் யாரெல்லாம் எதிர்க்கிறோமோ அவர்களோடு கூட்டணி போக முடியாது அப்படின்றது அடிப்படை நிலைப்பாடு. ஒருவேளை அதை தாண்டி எங்களோடு நட்பு முறையில் இருக்கிற சக்திகள் இப்பவும் இருக்குது, அவர்களோடு எப்பொழுதும் சேர்ந்து நாங்கள் களமாட தயாராகவே இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா அதை நோக்கி ஒருவேளை காலம் எங்களை தள்ளுமே, ஆனால் உண்மையிலேயே களங்கமற்றவர்கள், தூய கரங்களை உடையவர்கள், எங்களைப் போலவே தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ளவர்கள் யாரும் எங்களோடு களமாட வருவார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் களமாட தயாராக இருக்கிறோம். அது எப்பொழுதும் இப்போது இது இப்ப சொல்லப்பட்ட செய்தியில இது எப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிற செய்தி தான். நாம் கூடுதலா என்ன சொல்றோம்னா, இப்போ தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, என் வீட்டை ஒருவர் கொள்ளையடிக்கிற வருகிறார் என்கிற காரணத்திற்காக நான் கதவை திறந்து விட்டு போக முடியாது. அதை எதிர்க்க வேண்டிய, தடுக்க வேண்டிய, போராட வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமைன்ற புள்ளியிலிருந்து நாம் தமிழர் எப்பொழுதும் நின்று செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் திமுக இத்தனை சாராய கொலைகளை நிகழ்த்தி விட்டு நல்லவர் போல வேடமிட்டு இதே களத்தில் வாக்கு கேட்குது. திமுக சாராய் நாங்கள் இந்த முறை மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறிவிட்டு இது எதற்கும் தொடர்பில்லாத போது 3E இருக்கு, அது இந்து பேப்பர்ல வந்துச்சு என்ற விதத்தில் பேசி மொத்தமாக மடமாற்றம் செய்கிறது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் முன்னிட்டு திமுக எப்படி தவறி இருக்கிறது, தார்மீக கடமையிலிருந்து பொறுப்பிலிருந்து எப்படி செயலற்று இருக்குது என்பதை விளக்கி நாங்கள் வாக்குகளை பெறுவோம், வெற்றி பெறுவோம். அடுத்த கட்டத்திற்கு கார்த்திகேயன், இந்த இடைத்தேர்தல் முடிவு, ஏன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வருகிற போது புதிய கணக்குகளை மாற்ற வாய்ப்பு இருக்கா?
அதுவும் இல்லாமல் அதிமுக புறக்கணித்திருக்கிறது அப்படின்னா அதிமுகவிடம் இதுவரைக்கும் ஒரு ஆதாரமா இருந்த ஒரு 30 விழுக்காடு வாக்கு எங்கே செல்ல போகிறது, புதிய கணக்குகள் உருவாகுமா? அதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவா இந்த இடைத்தேர்தல்களின் அடிப்படையில் தான் அதற்கு அடுத்தது வரக்கூடிய பொது தேர்தல் முடிவுகள் இருக்கும், இல்ல அது அந்த கணிப்புகள் அதன் அடிப்படையில் இருக்கும்ன்றதுல எனக்கு பெரிய அளவிற்கு நம்பிக்கை இல்லை. சில நேரங்கள் அது பழித்திருக்கு, இல்ல நான் மறுக்கல. 2019 22 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தல் நடந்த பொழுது பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த திமுக 13 தொகுதிகள் வெற்றி பெறுது, ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 9 தொகுதிகள் சுருங்குது. அது மக்கள் ஏதோ ஒரு செய்தி எங்க சொல்ல கடத்த நினைக்கிறார்கள். அப்போ அது மாதிரி விஷயங்கள்ல புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக இந்த ஒரு தொகுதிக்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்களின் அடிப்படையில் அதுதான் ஒரு முன்னோட்டம். அதன் அடிப்படையிலே மக்கள் செல்வாக்கு யார், மக்கள் அபிமானம் யார் பக்கம் இருக்கிறதுன்றது அதை கணிப்பதற்கான சரியான அளவுகோலாக இடைத்தேர்தல்கள் இருக்காதுன்னு எனக்கு தெரிந்து எல்லாருமே ஒப்புக்கொள்வார்கள். அதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான பார்வை என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நாம் தமிழர் அங்கீகாரத்தை பெறாங்க, வாக்கு வங்கி அவர்களுக்கு உயர்ந்திருக்கிறது. அடுத்து பாஜக தலைமையிலான கூட்டணி 18% தொடர்றாங்க, அதிமுக புறக்கணிச்சிருக்கு, ஒரு கடும் போட்டி இருக்கு, கூட்டணி மாறலாம்ன்ற சிக்கல், பார்வைகள், யூகங்கள்லாம் இருக்குல்ல, அது விக்கிரவாண்டிக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கலையா என்ன? ஒரே ஒரு விதத்துல இது முன்னோட்டம்னு எடுத்துக்கலாம். கூட்டணி கணக்குகளை இடை போடுறதுக்காக மட்டுமே விக்கிரவாண்டி தேர்தலை ஒரு அளவுகோலா எடுத்துக்கலாமே ஒழிய, இந்த பெறக்கூடிய ரிசல்ட் அடிப்படையில் அதுதான் எதிரொலிக்கும், இல்லை அதன் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படும், மக்கள் எண்ண ஓட்டம் அதுவாகத்தான் இருக்குன்றது சரியான கணிப்பா இருக்காது. ஏன்னா பொதுவாக நாம் இடைத்தேர்தல்களுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது அந்த அனுமானத்துக்கு தான் வர முடியுது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக புறக்கணிப்புக்கு பின்பே ஒரு கூட்டணி கணக்கு இருக்குதுன்றதுதான் பொதுவான எண்ணம். ஒரு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கணிசமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் வாக்குகள் ஒரு கணிசமாக பெற்றிருக்கிறார்கள் என்றது நமக்கு அவர்கள் புள்ளிவரங்கள் மூலமா புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ அந்த விஷயத்தை, அந்த ஒரு அட்வான்டேஜை ஒரு மொமெண்டம் இன்றைய சூழல்ல ஒரு பெண்ணகரம் போன்ற ஒரு பின்னடைவை சந்தித்தால் நாம் இழக்கக்கூடும்ன்ற ஒரு கணிப்பு. இன்னொன்று, ஒரு 1981 இல்ல அதற்கு பின்பு நடந்த தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் போல இந்த தேர்தலில் புறக்கணிப்பதன் மூலமாக பாமகவிற்கு ஒரு மறைமுக அழைப்பை கூட கணேஷ்குமார் விரும்புவார் நினைக்கிறேன். அதிமுக சார்பாக மறைமுக ஆதரவை விடுப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல, இப்போதைக்கு கணேஷ்குமார் விரும்புவது அதிமுகவினுடைய வாக்குகள். அப்ப முதல்ல வரட்டும், கூட்டணி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ன்றதுதான் இப்போ வாக்குகள் தேவை. 2024 ஒரு கணிசமான சீட்டுகளை வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த திராவிட கட்சியான ஒரு அதிமுக தேவைப்படும் பாமகவிற்கு. பாஜகவோடு களம் காண்பது என்பது இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் எனக்கு தெரிந்த ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்க போறது இல்லை பாமகவிற்கு. பாமகவினுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன், 2024 சரி, அவர்கள் ஒரு கணிசமான தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்றால், எம்எல்ஏக்கள் வேண்டும் என்றால் அதிமுகவோடு போவதுதான் ஒரு நேச்சுரல் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா களத்துல பாஜகவினுடைய செயல்பாடுன்றது இல்ல மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அக்செப்டபிலிட்டின்றது மிக மிக குறைவு. நீங்க 1000 காரணம் சொல்லலாம், 18% அப்படின்னு சொல்லலாம். அதே 18% தான் 2014 இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒப்பீட்டளவில் பாத்தீங்கன்னா சில பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் கம்மி தான் பாஜக. அது பாஜகவை பாமக தூக்கி சுமக்குதா இல்லையா, இல்ல அந்த வைஸ் வர்சாவான்றதான் இப்ப பெரிய கேள்வியே. ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஓட்டுன்றது கன்சிஸ்டன்டாக ஒரு 30 ஆண்டுகளாக ப்ரூவ் பண்ணி ஒரு 5% ஓட்டுகளை கணிசமான அந்த ஒரு பெர்சன்டேஜ் சிக்னிபிகன்ட் ஓட். நீங்க சொல்வது அதிமுக புறக்கணித்ததன் பின்னணியில பாமகவுக்கான ஒரு மறைமுக அழைப்பு, ஒரு மறைமுக செய்தி இருக்கிறது. இது இன்று பாமகவை தேவையில்லாமல் ஒரு பாமகவிற்கு ஒரு நெருடலை உண்டு பண்ண வேண்டாம் என்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணக்காகத்தான் இருக்கும். ஏன்னா நிச்சயமாக 2024 ஒரு வலிமையான ஒரு கூட்டணி, அஸ்யூமிங் இன்றைய இருக்கக்கூடிய நிலையிலேயே கூட்டணிகள் தொடருமே ஆனால், ஏனால் இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தல் என்பது இல்ல வர என்று மாறக்கூடும், இந்த பாராளுமன்ற தொடருமா என்ற பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கிறது. அந்த சந்தேகங்களின் பின்னோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேசிய அளவில் காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் தான் திமுக அங்கம் வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப அந்த நிலையில ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் அந்த செக்யூலர் ஓட்டை பிரிப்பதென்றால் உங்களுக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும்.
அப்போ குறைந்தபட்சம் பாமகவாது வேணும். இப்ப இருக்கக்கூடிய வெறும் தேமுதிகவை வைத்து களம் காண்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்ல அதிமுகவோ, எந்த அணியா இருந்தாலும் சரி, எந்த அதிமுக இருந்தாலும் சரி, தனியா ஒரு சீட்ல வந்து ராமநாதபுரத்திலேயோ தேனியிலேயோ நிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை. ஆனா பரவலாக வந்து மாநிலம் தழுவிய அளவில் வந்து கணிசமா சீட்டுகள் வெற்றி வரணும், ஆட்சிக்கு வரணும்னா நிச்சயமாக நீங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும். அதற்கு வந்து பாமக போன்ற ஒரு கட்சி தேவைப்படும் இந்த பகுதியில். நீங்க சொல்றது கார்த்திகேயன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். திமுகவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. திமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக சொல்லிதான் அதிமுக புறக்கணிச்சிச்சு அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது பாமகவுக்கு தான் வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு. தேர்தல் கணக்க நீங்க சொல்லிட்டு இருக்கப்பே ரவீந்திரன் துரைசாமி மனசுக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்சுட்டார். 18% 22%. ரவீந்திரன் துரைசாமி, இப்ப இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு கட்சிகளினுடைய கணக்கு என்னவா இருக்கு? ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கணக்கை போட்டாலும் இன்றைய தமிழகத்தின் உண்மை நிலைமை என்னன்னா, 2014 ஆண்டு மக்களவைத் தேர்தல் மாதிரியோ 19 மாதிரியோ 2004 மாதிரியோ 24 நடக்கல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுனால இந்த மக்களவைத் தேர்தல் ஸ்டாலின் அவர்களை மையமாக வைத்து ஒரு சட்டமன்ற தேர்தல் பாணியில தான் நடந்தது. அது மட்டுமல்ல, அதிமுகவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேங்கிற அடிப்படையில் தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் சிவகங்கை, கரூர், கடலூர், கிருஷ்ணகிரி போன்ற பல இடங்களில் பலகீனமும் அடைஞ்சது. ஸோ இந்த தேர்தல் முடிவை பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பொசிஷன் என்பது கூட்டணி அச்சாணி என்று சொல்லும் அவர் கூட்டணி பலத்தோடு 57-62 பெருந்தலைவர் காமராஜ் உயரத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அவரை தோற்கடிக்க முடியும், தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஆர்கே நகரில் தோல்வி அடைந்துதான் இந்த பெரிய ஒரு வெற்றியை, 3 வெற்றியை மக்கள் திலகம், புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் பெறாத வெற்றியை பெற்றிருக்கிறார். அவரை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இந்த 47% வாக்கு பலம் அவரை முன்னிறுத்தி, ராகுல் காந்தி அல்ல. 19 போல் ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படவில்லை, ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்பட்டார். அவரை தோற்கடிக்க இந்த 23% பலம் கொண்ட அதிமுக அணி, 18% பலம் கொண்ட பாஜக, என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி, 8% பலம் கொண்டு தொடர்ந்து ஜம்பிங்கிலே போய்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி, இவர்கள் எல்லாம் இணைந்தால்தான் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அணியை தோற்கடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு, கணக்கு. நான் அப்பயே அதை எதிர்பார்த்தேன். கார்த்திகேயன் சொன்ன போதே பாமக அதிமுகவுக்கு வருவதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றப்பே நீங்க யோசிக்க தொடங்கிட்டீங்க. நான் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றேன், கார்த்திகேயன் பாமகவை தனியா பிரிச்சு அதிமுகவுக்கு கொண்டு போறாரே அப்படின்னு. நிச்சயமாக இதுல அர்த்தமேட்டிக் இதுதான் சொல்லுது. அந்த உயரத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது கூட்டணி பலத்தோட, நான் அது மறுக்க வரல, 100% உண்மை. இல்ல நீங்க சொல்வது தர்க்க ரீதியாக எப்படி அது சரியா இருக்கும்? ஒரு நாம் தமிழர் கட்சி தனித்து, இப்ப ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மாற்றுன்னு சொன்னவரை நீங்க எப்படி ஒரு அணிக்குள்ள கொண்டு வர முடியும்? அதற்குள்ள அதிமுக இல்லையா? நாம் தமிழர் வச்ச விமர்சனம் அதற்குள்ள இல்லையா? பாஜக நாம் தமிழர் குறிச்சு மதிப்பிடல. அவங்க 1.1 இருந்து இன்னைக்கு 8.2 போயிருக்காங்கன்னா தனிச்சே போட்டிட்டு தான் அந்த சாதனையை படைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 2019 மக்களவை தேர்தலில் நாம் தமிழரோட பெரிய சக்தியா இருந்தவங்க டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களும் இருந்தாங்க. ஆனா அந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவங்க நடந்த இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அவங்க புறக்கணிச்சதின் பலன், நாங்குநேரி விக்கிரவாண்டிய கமலஹாசனும் தினகரனும் புறக்கணிச்சு களத்தை விட்டு வெளியேறியதின் பலன் நாம் தமிழர் இன்னைக்கு 8% வந்துட்டாங்க. அவங்க கூட்டணிக்கு போகக்கூடிய மிக வாக்கு சதவீதம் குறைந்த கட்சியாட்டாக ஒருவர் ராஜ்யசபா எம்பி என்ற புள்ளியோடும் ஒருத்தர் 2 மக்களவை என்ற புள்ளியோடு வந்து விட்டார்கள். புறக்கணிக்கூடிய கட்சிகள் எல்லாம் நாம் தமிழர் அடுத்த தேர்தலில் பலகீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்காங்கிறது விக்கிரவாண்டிக்கும் பொருந்துமா பொருந்தாதா என்பதை உங்க முடிவுக்கு விட்டுறேன். அடுத்தபடியா நீங்க சொல்வது அதிமுக புறக்கணித்ததன் மூலம் அது பலவீனம் அடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக 26ல அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். நிச்சயமா அதற்கு காரணம் தம்பி கார்த்திகேயன் சொன்னது மாதிரி 100% பெண்ணகரம் இடைத்தேர்தலில் டாக்டர் ஐயா திண்ணை பிரச்சாரம் பண்ணி அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து 2வது இடம் வந்த ஒரு சூழ்நிலை. இன்று விக்கிரவாண்டியிலும் பாமக 2வது வந்து அதிமுக 3வது போனால், ஏற்கனவே 2024 சேலம், கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரம் போன்ற இடத்தில் வன்னியர் சமூக ஆதரவில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிற அதிமுக, குறிப்பாக சேலத்தில் 38% வாக்கு பலத்தை 10.5 கொடுத்தவர் என்ற அடிப்படையில் பெற்ற அதிமுக, திருநெல்வேலியில் 8% தான்
பெற்றிருக்கிறார் என்ப அந்த ஒப்பீட்டையும் நாம் பார்க்க வேண்டும். ஏன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி அதிமுகவை நோக்கி பாமக வராதா? 26ல் அப்படி வர வாய்ப்பு இல்லையா? நிச்சயமாக டாக்டர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், துல்லியமாக இருக்கிறார்கள். 2024 எல்லா நெறியாளர்களும் அதிமுக பாமக கூட்டணி முடிந்து விட்டது என்று சொல்லும் போது நாம் தெளிவாக சொன்னோம். டாக்டர் ஐயா தேசிய ஜன கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். இன்றும் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் விழாவை திருச்சியில் அண்ணாமலை, டாக்டர் ஐயா, ஓபிஎஸ் எல்லாரும் நடத்துகிறார்கள். என்டிஏ இன்டாக்டாக தான் இருக்கிறது. டாக்டர் ஐயா அதுல இன்டாக்டா தான் இருப்பார் என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். 26 எப்படி இன்டாக்டா இருக்கும்? என்ன காரணத்திற்காக இன்டாக்டா இருக்கணும்? 26ல நிச்சயமா இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இதுல போறாங்க. நீங்க சொல்ற என்ன காரணம் இருக்கு? 26ல பாமக நீங்க சொல்ற பாஜகவோட தான் போக வேண்டும் என்று என்ன உறுதி, என்ன உந்துதல் இருக்கு? திமுக அணியை தவிர வேற எல்லாரும் தோத்துட்டு இருக்காங்க. அததான் எல்லாரும் தான் தோத்துட்டு இருக்காங்க. சரி, ரைட். இப்ப பாஜக வாங்குற அளவுக்கு ஓட்டு வந்து அதிமுக வந்து கம்மியா வாங்கி, சரி, நீங்க அதிமுக அணியில இருந்து தேமுதிக உறுதியா இருப்பாங்கன்னு என்ன இருக்கு? 11ல இருந்தே தோத்துட்டு இருக்காங்க. அவங்க வேல்யூ அடிஷன் கிடையாது. ஆனா பாமக சீட் வாங்கணும்னா அதிமுகவோட போனது சரியா இருக்குமா இல்ல பாஜக சரியா இருக்குமா? காமன் சென்ஸ் தான். அதிமுக இருக்கக்கூடிய தேமுதிகவும் புதிய தமிழகம் திமுக அலைன்ஸ் எதிர்பார்த்தாங்க. திமுக ஆப்ஷன் நாங்க ஓபன் பண்ணிருக்கேன்னு தான் பிரேமலதா அம்மையாரும் சொன்னாங்க, கிருஷ்ணசாமியும் சொன்னாங்க. அங்க ஹவுஸ்ஃபுல்னால தான் இங்க வந்திருக்காங்க. நீங்க 23 இருக்கவங்களும் சரி, 18 இருக்கவங்களும் சரி, 8 இருக்கவங்களும் சரி, 3 வரும் தோத்தவங்க தான். ஜெயித்தவங்கிறது முக ஸ்டாலின். அப்படியே சஸ்டைன் ஆகுமா 26க்கு பாஜக தலைமை? 23ல இருந்தோம். ஸ்டாலின் வந்து திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ண தேமுதிக வாங்க, நான் கேப்டன் எங்களுக்கு குடும்ப நண்பர், இப்போ கூட எல்கே சுதீஷுக்கு மிகப்பெரிய உதவிகளை தமிழக அரசு செய்திருக்காங்க. அவங்க ஏன் போக மாட்டாங்க? பொங்கலூர் மணிகண்டன் 34 வித்தியாசம், 5% வித்தியாசம். 2 அணிக்கு இடையில 5% வித்தியாசம். நாம் தமிழர் 8% இருக்குது. மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணனா அரித்மெட்டிக்கலி இவங்களும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 இடத்துக்கு தான் போட்டி. இல்ல ரவீந்திரன் துரைசாமி, யூகத்துல அரசியல்வாதிகளுக்கு யூகம் தேவைதான். ஆனா இந்த அளவு யூகமா? மோடி அவர்கள் சீமான ப்ரொஜெக்ட் பண்றாருன்ற அளவுக்கு யூகமா? ஸ்ரீதர் அதை ஏத்துக்குவாரா? சீமான் ஏத்துப்பாரா? ஓகே, அது நான் மறுக்க வரல. ஏன் சசிகலா அம்மையார் வந்து கவர்னர் பதவி பிரமாணம் பண்ண வைக்க வர மாட்டாங்க? ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாது. மதிப்புக்குரிய பலரும் சுப்பிரமணிய சாமி, இளங்கணேசன் ஜி போன்றவங்களாம் சொன்ன பிறகும் பிஜேபி இன்குலிஸ் அலைன்ஸ்ல சசிகலா நான் கேட்கிறேன், நீங்க எல்லாருமே ஒன்று சேரணும் திமுக கூட்டணியை வீழ்த்த அப்படின்னு சொன்ன பிறகு ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் சீமான முன்னிறுத்தினால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்வாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வாங்க? ஏன் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்வாங்க? தெளிவா சொல்றேன். இது நடக்காத ஒரு கணக்கு சொல்றீங்களா? அண்ணாமலையோ அன்புமணியோ சீமானோ முதலமைச்சரா வரணும்னா எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணாதான் ரொட்டேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு வரும். நான் பெரிதும் மதிக்கிற ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லுவது யூகம் அல்ல, அவருடைய ஆசை, பேராசை. 23 18 8 கூட்டுங்கள். 23 18 41, 41 8 கூட்டினால் 49. எப்படி திமுக வெற்றி பெற வேண்டும்? நான் அன்பிற்கினிய அண்ணனை கேட்கிறேன், திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான செய்திகளை வையுங்கள். நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தோம், விவசாயிகளுடைய துயருடைக்கிற சட்டத்தை எதிர்த்தோம். என்ன நாங்க தப்பு பண்ண சொல்லுங்க, எங்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை கையெழுத்து போட்டீங்களா? தோற்கடிக்கப்பட வேண்டும். இருங்க, நான் பேசுறப்ப நீங்க பேசுறப்ப குறுக்கீடு வேண்டாம். இது என்னுடைய நேரம். பொறுமைக்காரர் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை நடுநிலையோடு அவர் சொல்லுவார் என்றால் நான் மகிழ்ச்சியோடு திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆசையை சொல்கிறீர்கள். 23 18 8 எப்படியாவது ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட வேண்டும். நடக்காது. இன்னும் 1/4 நூற்றாண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும். நான் தெளிவா தான் பேசினேன். அண்ணன் பதறாரு, ஒருவேளை தோக்கடிச்சு விடுவாங்களோ, ரவீந்திரன் துரைசாமி ஏதோ பண்ணிடுவாரோ அண்ணன் பதறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 400 410 சொன்னாங்க. சட 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 சடன்னு வந்து 234 வரலையா? யாரையும் தோற்கடிக்கலாம். நாங்க அப்படிலாம் ஒண்ணும் மமதையில சொல்லல. யாரும் தோற்கடிக்கப்படலாம். ஆனால் என்ன காரணம்? திமுக வீழ்த்தப்பட வேண்டும். 1 2 3 சொல்லுங்க. பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நான் பேசலாம். இதுல இந்த ஆசையெல்லாம் சொல்றதுக்காக உட்கார்ந்திருக்கோம். இதே அவையில தான் சொன்னேன், தேமுதிக திமுக கூட வரலாம், புதிய தமிழகம் வரலாம்னு சொன்னேன். அதையும் உள்வாங்கின சகோதரர் இவ்வளவுக்குள்ள உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா தோக்கடிச்சு விடுவாங்களோ. பொங்கலூர் மணிகண்டன்
அதிமுக புறக்கணிப்பு செய்ததன் மூலம் அதிமுக பலவீனப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்றதுதான் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற செய்தி. இந்த இடைத்தேர்தல் வாக்கு சதவீத தாக்கம் அப்படின்றது 2026 அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குமோ? இல்லைங்க, திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய கருத்து என்பது அவருக்கு விருப்பம்ங்கிறது. அதிமுக பலவீனப்பட வேண்டும், பாஜக அந்த இடத்திற்கு வர வேண்டும், நமக்கு அந்த வாய்ப்பை ஏதாவது பெற வேண்டும். இதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், எனக்கு தாண்டி எதுவுமே இல்லை. அவர் சொன்னதுல எந்த புள்ளிவிவரமும் இல்லையா? மிகப்பெரிய தவறுங்க. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு புள்ளிவிவரமே தவறானதுதான். நீங்க கடந்த காலத்துல பாருங்க, 2021 பாருங்க, 19 பாருங்க, சொல்லக்கூடிய புள்ளிவிவரங்கள் அனைத்துமே தவறானது, பொய்யானது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு புள்ளிவிவரத்தை உருவாக்கி கருத்தியலாக மாற்றி அதிமுக, திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கீழ்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அந்த இடத்துக்கு பாஜக வரணும்னு நினைக்கிறார். நிச்சயம் நடக்காதுங்க. தமிழ்நாட்டில் பாஜகவை 2 திராவிட கட்சியும் விட விடாது, எழுதி வச்சு விடாது. நீங்க என்ன அண்ணாமலை என்கிற ஒரு நபரை நம்பி அரசியல் செய்ய தமிழ்நாட்டில் சில கட்சிகள் முயற்சிக்க. நான் கோயம்புத்தூர்கார, எனக்கு அண்ணாமலை வேண்டியவர்தா, நெருக்கமானதா, நான் நெருக்கமாக பேசி பழகணும் தான். ஆனால் உண்மையை சொல்றேன், அண்ணாமலை ஆபத்தானவர். யாருக்கு? எல்லாருக்குமே ஆபத்தானவர். குறிப்பா அன்புமணியனுக்கே சொல்றேன், மிகப்பெரிய ஆபத்து பாருங்க. அதாவது திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் பாமகவை பற்றி என்ன பேசுவார் என்பது கோயம்புத்தூர் எங்களுக்கு தெரியும். இங்க வந்து என்ன பேசுவாருங்கிறது இங்க தெரியாது. உண்மையை சொன்னா அவருக்கு சமூக நீதி மேல நோக்கம் இல்ல, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், நிறைய பேசுவாருங்க. கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில், நான் பல்லடம் தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒவ்வொரு ஊருக்கும் 1.5 லட்சம் பணத்தை ஒவ்வொரு ஊருக்கும் அண்ணாமலை கொடுத்தார். இல்ல நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பைசா நான் செலவு பண்ண மாட்டேன், நீ திராவிட கட்சி சொல்றீங்களா, ஒரு பைசா செலவு பண்ண சொன்னீங்க, என்ன பண்ணுனீங்க? இல்ல, இப்ப பொங்கலூர் மைனர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது திமுக கூட்டணி தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் 45ல 50 இருக்கு. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் அவங்களை வீழ்த்த முடியும். இதுல அதிமுக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது, அது பெரிய அளவுல தலைமை ஏற்க முடியாது, அவங்களால மட்டுமே வெற்றியை பெற முடியாதுன்றது தானே அவர் வைக்கிற புள்ளியோ. நீங்க 1977 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். அவர் மறைகரை வரை முதலமைச்சர் நாட்களுக்கு நெருங்க முடியல. 1984 பாருங்க, 24 கட்சி கூட்டணியை திமுக அமைச்சது. உழவு உழைப்பாக கட்சி, நாராயணசாமி நாயுடு இந்த பகுதி உட்பட தமிழ்நாடு முழுவதும் மிக வலிமையா இருந்தாரு. 10 தொகுதி அவரே பெற்றார். மண்வெட்டி சின்னத்தில் தமிழ்நாடு முழுவதும் விவசாய சங்கம் போட்டியிட்டது. ஆனா எம்ஜிஆரை வீழ்த்த முடியல. அப்ப தொடர் தோல்வியை திமுக 8 முறை பெற்றிருக்குங்க. வெற்றி தோல்வி இயல்பானது, வெற்றி அரசியல் சாதாரணமானதுங்க. தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரையில் திராவிட கட்சி என்கிற இரு துருவத்தை தாண்டி மக்கள் ஏன் புதிதாக ஒன்றை சொல்ல வரீங்களான்றதுதான். 2 திமுக அதிமுக இந்த மாற்றத்துல தான் இருக்கும் அப்படின்ற மைக்ல மட்டும் கொஞ்சம் திமுக அதிமுக சரி. ஸ்டாலின் எடப்பாடின்னா ஸ்டாலினுக்கு உயரம் ரொம்ப பெருசு, எடப்பாடி உயரம் ரொம்ப சிறுசு. எடப்பாடியும் என்டிஏ, பாமக, அண்ணாமலை மற்றும் சீமான் எல்லாரும் சேர்ந்தாதான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் இந்தியா கூட்டணிங்கிறாரு, வெற்றிக்கு கூட்டணியா அச்சாணிங்கிறாரு. நீங்க இந்த கூட்டணியை விட்டுக்கிட்டு அண்ணாமலையா எடப்பாடியான்னு சண்டை போட்டா எடப்பாடி என்ன சொல்லுவாரு? அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை எடப்பாடி என்ன சொல்லுவாரு? இப்ப மக்களுக்கு தெரியாதா? அண்ணாமலை சொல்ற மாதிரி எனக்கு எடப்பாடி என்ன சொல்லுவாரு? நாடாளுமன்ற திமுக வாங்கிய வாக்கு என்ன தேவையில்லாத விஷயம். நீங்க தவறான சொல்ல வேண்டாம். இப்ப திமுக வாங்கிய வாக்கு பாருங்க. திமுக கூட்டணியா இருக்கிறாங்க, திமுக கூட்டணியா இருக்கிறாங்க. இவங்களோட 2வது கட்டமும் வாங்கிட்டு வந்துறேன். அவங்க கூட்டணியில ஜெயிக்கிறாங்க. நீங்க திமுக வெறும் கூட்டணியை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுங்க. தனித்து நின்றால் அதிமுக வெற்றி வருங்க. திமுகவா அதிமுக என்று சொன்னால் தமிழ்நாடு தனித்து நின்றால் எடப்பாடியார் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவது வேண்டாம். ரவீந்திர சாமிகளுக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடி அண்ணாமலையை பற்றி பேசுறதுக்கு நான் சொன்னேன், பொதுவாக பேசல. அமைதிங்க, அமைதி ஐயா, அமைதியா இருங்க ஐயா. ஐயா நான் தனிப்பட்டு நான் சொல்றேங்க ஐயா. ஐயா அமைதியா இருங்க, கருத்து பதில் சொல்றதுக்கு பிரமுகர்கள் இருக்காங்க, அமைதியா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முக ஸ்டாலின் கலைஞரை விட வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படி சொல்லாதீங்க. தமிழ்நாடு அரசியல்ல கணேஷ் நாம அடுத்த கட்டத்துக்கு கணேஷ் இந்த கூட்டணியால் மட்டும்தான், ஒரு பெரிய கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும்ன்ற பார்வையை எப்படி இருக்கு? வீழ்த்த முடியாத கட்சி என்று எதுவுமே இல்லை. ஏன்னா தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான். இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் பேசும்பொழுது முதல் கட்டமாக சொல்லும் போதே சொன்னார், நான் முதல் கட்டமாக இந்த சமூக நீதியை பற்றி பேசும்பொழுது, இப்பொழுது நாங்கள் அந்த சமூக நீதியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை துவங்க இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி.
நாங்கள் வரவேற்கின்றோம், உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் 1987 உயிர் நீத்தவர்களுக்கு 2024 இன்னும் கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? இதை சாத்தியமாக்கிய கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த மக்களுக்கு அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, ஏன் இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் சொன்ன போது இது அவருடைய பேராசை அப்படின்னு சொன்னார். அப்படியே சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து, இன்னும் 4 நூற்றாண்டு காலத்திற்கு திமுக ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது என்ன விதமான ஆசை என்றது அவர் தான் சொல்லணும். அது சாதா ஆசையா இல்ல பேராசையா என்பதையெல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும், ஏன் திமுக தோற்கடிக்க வேண்டும், பதில் சொல்லுங்க அப்படின்னார். பதில் சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதன் அடிப்படை காரணம் 1000 இருக்கட்டும், ஒன்றுதான் முக்கியமான காரணம். டாஸ்மாக்ல போய் 150 ரூபாய் கொடுத்து அவனால வாங்க முடியாத சூழ்நிலையில சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 150 ரூபாய் செலவு செய்ய முடியாத சூழ்நிலையில வாழ்வாதாரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பாருங்க. அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும். கடந்த தேர்தலிலே இதே இடத்திலே வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஈபி மின்சார கட்டணத்தை மாதந்தோறும் கொண்டு வந்து உங்களுக்கான ஈபி மின்சாரத்தை குறைப்பேன் என்று சொல்லிவிட்டு 3 மடங்கு உயர்த்திருக்கிறீர்கள் பாருங்க. அந்த அப்படி ஏமாற்றியதற்காக தோற்கடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாய கடன் தள்ளுபடி என்று சொன்னீர்கள், நகை கடன் தள்ளுபடி என்று சொன்னீர்கள். இத்தனையும் தாண்டி பூரண மதுவிலக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று இன்றைக்கு சொல்லி ஏமாற்றுகிறீர்கள் பாருங்க. அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும். நீட் தேர்வை நாங்கள் வந்தவுடன் ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று வரைக்கும் இத்தனை லட்சம் கையெழுத்துகள் வாங்கி ஒரு முறை கூட பிரதமரை சந்தித்து கொடுக்காமல் இருக்கிறீர்கள் பார்கள். அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும். இத்தனைக்கும் மீறி இன்றைக்கு சமூக நீதிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம். எங்களிடம் அதிகாரம் இருந்தாலும் சரி, எங்களிடம் அனைத்து உரிமைகளும் இருந்தாலும் சரி, நடத்த மாட்டோம் என்று சமூக நீதியையே புறக்கணிக்கிறீர்கள் பார்கள். அதற்காக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு இன்னும் காலம் அனுமதித்தால் இன்னும் பல பட்டியலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அவர் பதில் வாங்கிறார். நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு இப்படி பதில் சொல்லுகிறேன். பாட்டாளி ஒன்றும் எங்களுக்கு வேண்டப்படாதவர் அல்ல, அவர்களுடைய கூட்டாளி தான் எங்களுக்கு வேண்டப்படாதவர்கள். ஒன்று, நாம் தமிழர் கட்சி வந்து உட்கார்ந்த உடனே நான் ஸ்ரீதரை பார்த்து, இந்த தேர்தல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தேர்தல், நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று வாழ்த்துக்களை சொல்லிவிட்டுத்தான் அதற்கு பிறகு அவருக்கு வணக்கம் தெரிவித்தேன். எனவே எங்களுக்கு ஒன்றும் நாம் தமிழர் கூடாது, பாட்டாளி கூடாது என்பதல்ல. பாட்டாளி கூட இருக்கிற கூட்டாளி இருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு சாயங்காலம் பேசியிருக்காரு, மௌன புரட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது, அண்ணாமலை சொல்லுகிறார் மௌன புரட்சி. நான் என் அன்பிற்கினிய தம்பிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பால் 50 ஆண்டு காலம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற வாக்கு வங்கி இருக்கிறது அல்லவா, அதை சிதைத்து சின்னாபின்னப்படுத்த போகிறார் அண்ணாமலை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். டேமேஜ் பண்ண போறாரு. நீங்க பாருங்க, இந்த பக்கத்துல மதுரைக்காரர் உட்கார்ந்து இருக்காரு, பிஜேபியால பட்ட பாடு. ஒரு வடிவேல ஒரு சினிமால சொல்லுவாங்க பாருங்க, மதுரைக்காரன் நாம் பட்ட பாடு தெரியாதா அப்படின்னு இங்க உட்கார்ந்து இருக்காரு. நீங்க அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய வாக்கு வங்கி நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய ஆசை அல்ல, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், திமுக கூட்டணி வந்து உடைய வேண்டும், அல்லது இதை எப்படியாவது ஸ்டாலினை கீழே இறக்கிவிட வேண்டும். ஒரு 50 முறை ஸ்டாலின் 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 சொல்லிட்டார். ஒரு முதல்வர் கூட சொல்வதற்கு அவருக்கு மனமில்லை. ஆனால் நான் அப்படி அல்ல, எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தான் பழக்கப்பட்டேன். ஒரு வேகமாக செய்திக்கு வருகிறேன். தாலிக்கு தங்கம் சொன்னீங்க, நான் அன்போடு கேட்கிறேன் கணேஷ்குமார் அவர்களை, கிராமத்திலே இருக்கிற அது வண்டியரோ முக்குளத்தோரோ தாழ்த்தப்பட்டோரோ ஒரு பிள்ளை, ஏழை பிள்ளை, அது படிக்க முடியல, அதுக்கு மாத்துக்கு ஒரு தாவணி கிடையாது, மத்தியானத்துக்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட முடியாது. ஆனா 100க்கு 90% வாங்கி இருக்கு. 70% 60% வாங்கின பணக்கார விட்டு பிள்ளைங்க அரசு கல்லூரிக்கு போகுது. இப்ப இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு 4.5 லட்சம் பெண் பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க. ஒரு தங்கம் என்பது, தாலிக்கு தங்கம் என்பது, ஒருத்தர் இந்த புள்ள படிச்சு வேலைக்கு போச்சுன்னு வச்சுங்க, இந்த படிச்சு வேலைக்கு போய் பட்டதாரி ஆச்சுன்னா அது தாலிக்கு மட்டுமல்ல, அது தங்கச்சிக்கும் தாலிக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ஸ்ரீதர், நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்றது இப்ப கூட்டணி அரசியலை நோக்கி தள்ளுதா? திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு
நாம் தமிழரும் தேவை அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க. அது அதிமுக கூட்டணியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து கூட அப்படின்ற அந்த பார்வை. அதுதான் 2026 கணக்கா? இல்ல, அப்படி இல்ல. நாங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் முதல் சுற்றுல சொன்ன அதே விளக்கம் தான். ஏன் நாங்கள் கூட்டணி விரும்பினா, யாருக்கு மாற்றாக நாங்கள் வரணும்னு நினைக்கிறோமோ அவர்களோட சேர்ந்து நாங்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டா போக முடியும். இன்னொன்று, எங்களுக்கு என்று ஒரு சித்தாந்தம் இருக்குது. நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம். தேசிய தலைவர் பிரபாகரன் விட நான் அண்ணன் முதலமைச்சராக உட்கார்ந்து போது பின்னாடி போட்டுக்கணும் நாங்கள் விரும்புகிறோம். இதை பேசுகிற, இதை ஒப்புக்கொள்கிற ஆண்மை உள்ள கட்சிகள் எவ்வளவு? ஏன்னா இந்த நிலப்பரப்புல தீவிரவாதி போலதான் தேசிய தலைவர் சித்தரிக்கப்படுகிறார். அப்ப எங்களுடைய அடிப்படை சித்தாந்தங்களே முழுக்க வேறானது. மக்களை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் மற்றவர்கள், மக்களுக்காக அரசியல் பண்ணுகிறவர்கள் நாங்கள். இப்ப அதன் அடிப்படையில் இருக்கும்பொழுது நாங்கள் எங்களோடு தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து ஒத்திசைந்து செயல்படக்கூடிய ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எங்களோடு கரம் கொடுக்கணும். நாங்கள் இன்னொருடன் சேர்வதில்லை. எங்களுடன் சேர்ந்து கைகோர்த்து எங்களுக்கு இணையாக வருபவர்களை எங்களுக்கு ஆட்சேபம். இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? சீமான் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்றுக்கொள்கிறார் கணக்கு. ஏன்னா அந்த பொறுப்புல இருக்கும் பொழுதுதான், அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய செயல் திட்டமான தமிழ் தேசியத்தை நிறைவேற்ற முடியும். அதுதானே ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்களே நாளை சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டா அவர் சொன்னாலும் அவரோட தயவுல, ஏன்னா அவர்களுடைய தேசியம் என்றது அவங்க பார்வை வேறு. அவங்க அகண்ட இந்தியாவை, ஒன்றியத்தை சேர்த்து அவங்களுக்கு தேசியம் பார்வை. எங்களுக்கு தேசியம் என்பது தமிழ்நாட்டை மட்டும் கொண்ட தமிழ் தேசியம் பார்வை. இப்ப அடிப்படையில இது ரெண்டும் முரணா இருக்கு. அதனால நாங்கள் பாஜகவோட எந்த காரணத்தோடையும் நாங்கள் பேச போக முடியாது. அடிப்படையிலேயே சார் ஒரு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ்ட். நாங்கள் அடிப்படையிலேயே காங்கிரஸை பொறுத்தவரை தமிழினத்திற்கு எதிரான ஒரு கட்சியாகவும், பாஜகவை பொறுத்தவரை மனித குலத்திற்கு எதிரான ஒரு கட்சியாகவும் தான் இன்னமும் பார்க்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப ஐயா சொல்றாங்க திமுக வீழ்த்த முடியாது, எல்லாம் சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும்னு சொல்றாங்களே. அந்த எல்லாம்ன்ற கேள்வியும் திமுக வீழ்த்த முடியாத கட்சின்றது எனக்கு மாற்று கருத்து இருக்கு. திமுக என்கிற ஒற்றை கட்சி இல்லை. இன்னைக்கு அது 24 கட்சிகளை தன்னுள்ளே விழுங்கி அக்களுக்குள்ளே அழுத்தி வைத்திருக்கிற ஒரு கட்சி. 24 கட்சிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு விழுக்காடு கழிங்க. இன்னைக்கு 50 விழுக்காடு திமுகவோட வாக்குனா, இந்த 24 கட்சிங்கன்னா திமுகவோட வாக்கு விழுக்காடு 26 தான். 26 8 நாம் தமிழருக்கு அடுத்த ஒரு 16 ஒரு 20 வரும்னா, இன்னொரு நேச சக்தி வரும்போது 26 தாண்டிட முடியும். அப்போ திமுக ஒரு தனித்த பெரும் கட்சி அப்படின்றத, இன்னொரு நேச கட்சி அப்படின்னு யார மனசுல வச்சு சொல்றீங்க? விரும்புற எந்த கட்சியுமே இருக்கட்டுமே. சரி, இப்ப வேல்முருகன் ஐயா இருக்காங்க, இப்ப விடுதலை சிறுத்தைகள், அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு நட்பு முரணாத, பாமக கூட நாங்க நட்பு முரணாதானே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்துவதில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கு. ஏன்னா அவர்களும் ஆரம்பத்தில் இதை வீழ்த்தணும்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலை, சில காரணங்களால வேறு அணிகளுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். சரி, ஆனால் இது போன்ற எந்த சூழ்நிலைக்கும் ஆளாகிவிடக் கூடாது நாம் தமிழர் கவனமா இருக்கு. கார்த்திகேயன், 2026 கணக்குன்றது ஒரு குழப்பமான கணக்கா? ரவீந்திரன் துரைசாமி ஒரு கூட்டணி பலத்தோடு இருப்பவர்களை எதிர்ப்பதற்கு அவர் ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்றார். ஆனா இணைக்கிறதுல சிக்கல் இருக்கா? அப்ப இந்த இடைத்தேர்தல் முடிவு களம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? திரு ஸ்ரீதர் அவர்கள் சொல்றத நான் உடன்படுறேன். 8% என்பது தனித்து யாரோடும் கூட்டணியில் இல்லாமல் உருவான ஒரு கட்சி. அவங்கள போய் நீங்க கரைஞ்சு போக சொல்லி ஒரு பெரிய கூட்டணியில திராவிட கட்சியான அதிமுகவை சேர்த்துக்கணும், பாஜகவையும் சேர்த்துக்கணும். அவர் சொன்னார் மனித குலத்துக்கே எதிரின்றாரு. மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கணும்ன்றது அவர் விருப்பத்தை சொல்றாரு. அப்போ இது எப்படி நடைமுறை சாத்தியம் இருக்கு? பல முரண்கள் இருக்கு. முரண் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைவது, அது இந்தியா கூட்டணியிலையும் பார்க்கிறோம், என்டிஏலையும் பார்க்கிறோம், அதிமுகவோடையும் பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி அடிப்படையிலேயே அவர்களோடு ஃபேஸ் டு ஃபேஸ் தேர் ஆன் நாட் ஆன் சேம் பேஜ் இருக்கு இல்லையா? அது போன்ற சில கட்சிகளோடு அவர்களோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க முடியும். இடதுசாரிகளும் பாஜகவும், காங்கிரசும் பாஜகவும் எந்த சூழலும் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றது. அது போன்ற ஒரு முரணத்தை அவர் வைக்கிறார். அதிமுக அப்போ நீங்க மனித குலத்திற்கே எதிரின்னு ஒரு கட்சியை பாஜக ஒரு கட்சியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியை நீங்க கூட்டணியா அவங்களோட சேர்ந்து பயணிப்பங்கன்றது அப்போ உங்களோட விஷுவல் திங்கிங் ஒரு விருப்பத்தை தவிர அது வேற என்ன தாக்கம் 26ல என்ன கூட்டணி? அவர் சொன்னது ஒரு விஷயம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, நீங்க திரு சீமான் அவர்களை முதல்வராக முன்மொழியக்கூடியவர்களோடு கூட்டணி அவர்களா வரணும் அப்படின்னு விஜய் எந்த கணக்குல சேர்த்துறது? கூட்டணி வேற பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. விஜய் முதல்வரா, சீமான் முதல்வரா, அந்த கூட்டணி
சாத்தியம் இல்லாததான். இன்னும் கடத்தருக்கு வரலையே, அது வரட்டும். இல்ல, அவங்க ஏற்கனவே வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. ட்விட்டர்ல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. அது வந்து விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை 2024 ஒரு ஆக்டிவா ஸ்டேயிங் தி பிளஞ்ச் அவர் வந்து ஒரு அரசியல் களத்திற்கு நேரடியாக வருகிறார்னா, அப்போ சீமான் முதல்வரா இல்ல விஜய் முதல்வரா, விஜய் முதல்வர் வேட்பாளரா அந்த கூட்டணி ஈடுபடாதா? நீங்க சொல்றது கார்த்திகேயன், இப்ப இடைத்தேர்தல்ல ஒவ்வொரு கட்சி வாங்குற வாக்கு சதவீதம் ஒன்றும் 26ல கூட்டணி கணக்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அங்க பிரச்சனை, கொள்கை பிரச்சனை இருக்கு, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்ற பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சிக்கல் இப்படியே தான் தொடர போகுதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அதுல ஒரு ஃபைனாலிட்டி ரீச் ஆகும். திரு அன்புமணி அவர்கள் வந்து பாமக தலைமையில் ஒரு ஆட்சி நிறுவனம்ன்றதை அவங்க முன்னிறுத்துறாங்க. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அது ஒரு ப்ரீ கண்டிஷனா கூட வச்சிருந்தாங்க. அந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம். அந்த இடம் தான் பாஜகவுக்கும் பாமகவுக்குமான உறவு என்னன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் நாங்க நாடாளுமன்றத்துல அதிமுகவோடு கூட்டணி வைக்கலன்றதுக்கு ஒண்ணு சொன்னார். நாங்க ஏன் அதிமுகவை பலப்படுத்தணும், நாங்க ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைக்க போறோம், துணை முதலமைச்சரை கொண்டு வர போறோம், திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு ஒரு புதிய அணின்றப்ப கூட்டணி மந்திரி சபைன்றது இந்த கூட்டணியை ஏற்படுத்தாதா? அதற்கு பாமகவிற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, எந்த கட்சிக்கும் உரிமை இருக்கு. எல்லாருமே ஆட்சி அமைக்கிறதுக்கு தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பின்ன வெறுமனே வந்து 5%, 8%, 10%, 18% நிக்கணும் அப்படின்றது யாருமே நிக்கிறது இல்லையே. எல்லா கட்சியும் ஆட்சி அமைக்கிறது தான். ஒரு திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு மாற்று கூட்டணி அமைத்து எங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை பாஜகவோடு ஏற்படுத்த முடியும், திரு அன்புமணியை வந்து முதலமைச்சராக முன்னிறுத்த முடியும்னு அவர்கள் விருப்பப்படுறது அவங்களோட இஷ்டம். அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நடைமுறை சாத்தியம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அதற்கு தான் நான் சொன்னேன், யாரோடு சேர்ந்து அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகுன்றதுதான். வெறுமனே ஓட்டு கணக்கு மட்டும் இல்லை, நம்பர்ஸ் மட்டும் நான் பேசல. களத்தில் யாருக்கு வந்து செல்வாக்கு இருக்கிறது, அமைப்பு ரீதியாக பாஜகவால் வந்து பாமகவிற்கு வந்து ஒரு உந்து சக்தியாக, ஒரு கேட்டலிஸ்டாக வந்து செயல்பட முடியுமா? பாமகவால் இந்த பகுதியில் வந்து வலுவாக களம் காண முடியுது. இப்ப இந்த இடத்தில் ஒருவேளை நாம் பேசிக் கொண்டிருக்க வேளையில் விக்கிரவாண்டியில் ஒருவேளை பாஜக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தால் அது பாமக மட்டும்தான். ஒரு 100 இல்ல 99 ஓட்டு பாமக பெற்றுத்தர ஓட்டு தான் இருக்கு. அமைப்பு இருக்கா பாஜகவிற்கு? இங்கு நம்ம கிடைக்கக்கூடிய செய்திகள் பாமக போன்ற கட்சிகள் எப்படி தேசிய அளவில் பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அந்த கட்சிகளை கபலீகரம் செய்து பாஜக வளர்ந்துட்டு இருக்கின்றத தேசிய அளவில் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல வந்து இங்க தமிழ்நாட்டிலும் ஏற்கனவே அதற்கு கொஞ்சம் சிறு சேதாரம் ஏற்பட்டு தப்பித்துக் கொண்ட கட்சி அதிமுக. பாமகவிற்கும் அந்த நிலை வந்தக்கூடாது என்று பல்வேறு நபர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கார்கள். ஆனால் நான் சொல்வது வந்து பாமகவினுடைய பலத்தை வந்து பலவீனமாக ஒரு காலத்தில் ஆகிவிடக்கூடாது. பாமகவிற்கு பாஜகவால் பெறக்கூடிய வேல்யூ அடிஷனா இல்ல பலவீனங்கள் அதிகமானது அவர் நீங்க சொல்றது புதிய அணியை அமைவதுதான் இன்னொரு வெற்றிக்கு சாத்தியமா இருக்க முடியும்ன்றீங்க. 26ல புதிய அணி, இந்த அணி கலைஞ்சு புதிய அணியா எப்பொழுதும் வந்து தீர்மானமா சொல்றேன், பாஜகவும் பாமகவும் இணைந்தே தான் 26ல பயணிப்பார்கள் என்றதில் எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. அவர் தெளிவுபடுத்தணும். ஆனால் பாமகவிற்கும் அதிமுகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் வருகின்ற இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து அடுத்த தேர்தல் இப்படிதான் நடக்கும், அடுத்த தேர்தலில் இப்படிதான் இருக்கும் என்று யூகிப்பதே வந்து ஒரு தவறாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். என்ற ஒவ்வொரு தேர்தலுக்குமான அந்த கால சூழ்நிலை மாறிக்கொண்டுதான் இருக்கும். கடந்த தேர்தலிலே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு, நாங்கள் பலமுறை அனைவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது அனைவருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைத்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதற்கான முயற்சியை வருகின்ற தேர்தலில் எடுப்பதற்கும் எந்தவித தவறும் இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதுல பேசப்பட்டதில் ஒன்று உடன்படுறாரு. அடுத்த தேர்தலில் வந்து அதிமுகவோடு இணைந்து செயல்படுறதில்லை. அதிமுக மட்டுமல்ல, அனைவரையும் ஒன்றாக இணைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதும் தவறில்லை என்றுதான் சொல்கிறோம். நீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்ன கருத்தோட உடன்படுறீங்களா? பாமக, பாஜக, அதிமுக, சீமான் கூட இப்போது நடந்த தேர்தலில் பிஜேபியை ஒரு பொது எதிரியாக வைத்து 36 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தார்கள். பாருங்க, எந்த அடிப்படையில் அவங்க சேர்ந்தாங்க, எந்த அடிப்படையில் சேர்ந்தார்கள்? அப்படி தமிழ்நாட்டில் வீழ்த்துவதற்கு சேர வேண்டிய சூழ்நிலை வந்தால் சேர்ந்தாக தான் வேண்டும். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்திற்கு போவோம்? பலவீனமாகுமா தேர்தல்? கணேஷ், நீங்க சொல்வது ஒரு வெற்றி கணக்கு, திமுகவை வீழ்த்தணும், கூட்டணியை வீழ்த்தணும் தான். ஆனா பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொல்வதும் அதிமுகவினர் சொல்வதும் எங்களுக்கு கிரைசிஸ் பிரச்சனை வந்துருச்சு, இருத்தலுக்கே பிரச்சனை, சேதாரத்தோடு, சின்ன சேதாரத்தோடு வெளில வந்துட்டோம், நீங்களும் தயவு செய்து வெளில வந்துருங்கன்னு சொல்றப்ப நீங்க அவங்கள கூப்பிடுறீங்களே, இதுக்கு நீங்க பதில் சொல்லாம எப்படி அழைக்க முடியும்? 30 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியல் களத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்க சந்திக்காத சேதாரங்களே இல்ல, பழிகளே இல்ல, அவை சொல்களே இல்ல. இதையும் தாண்டி இன்றைக்கும் களத்தில் நிற்கிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சினா எங்களுடைய பலம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். நாங்க எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் எங்களுடைய பலம் என்பது எங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயம் சொல்றேன், அரசியல்ல எது வேணாலும் சாத்தியமாகலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்க, மரியாதைக்குரிய அண்ணன் நாம் தமிழர் அண்ணன் சொல்லும் பொழுது உண்மையிலேயே
வரவேற்கக்கூடிய விஷயம். கட்சி துவங்கிய போது யார் கூடயும் கூட்டம் இல்ல, பொரியலும் இல்ல, சாம்பார் இல்ல, ரசம் இல்ல என்று சொன்ன கட்சி இன்றைக்கு நாங்கள் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இதை தவிர்த்து யார் வந்தாலும் கூட்டணி வைப்பேன் என்று சொல்கிறார்கள் பாருங்க. அந்த நிலையே ஒரு அரசியல் மாற்றம் தான். ஒரு அடிப்படையிலேயே ஒரு அரசியல் கொள்கையில மாற்றம் வரும்பொழுது எது வேணாலும் அரசியல்ல சாத்தியமாகும். யதார்த்தத்தை உணர்ந்துட்டாங்க இருக்கலாம், அது அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். சொன்னது நாங்க இல்லையே, சொன்னவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடிலிருந்து ஒரு சிறிய மாற்றத்திற்கு இறங்கி வந்திருக்கிறாங்க பாருங்க. அதுவே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். கடந்த காலத்துல வரக்கூடிய காலங்களில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அரசியல். அதுதான், அதற்கு பெயர் தான் அரசியல். அரசியல் என்பது என்பது இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகி போயிடுச்சு. நிலைப்பாட்டில் மாற்றம் என்பது நான் மறுக்கிறேன். நாங்கள் திராவிட கட்சிகளோடு காங்கிரஸ் பாஜகவோடு தான் கூட்டணி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோமே தவிர கூட்டணி இல்ல, பொறியியல் இல்லன்னு சொன்னவர் உங்க தலைவர். நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாத்துக்கலாம். இந்த எல்லா பொருளுமே நீங்க அப்போ உங்களுக்கு தேவையானது எடுத்துட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கேன். ஏன்னா நிறைய காணொளிகள் இருக்கு. இப்ப நீங்க பின்னாடி கூட போய் பாருங்க. எங்களோட இருக்கிற நேச சக்திகள், தமிழ் தேசியத்தை விரும்புகிற சக்திகள் பூரா யார் வந்தாலும் எங்களுடைய அணியில நாங்க இணைஞ்சு சேர்ந்து பயணிப்போம் தான் சொல்லியிருக்கோமே தவிர நாங்கள் எப்பொழுதும் சொல்றது திராவிட கட்சிகளோடும் பாஜக காங்கிரஸோடு கூட்டணி. நீங்க சரி பார்த்துருங்க. ஆதரவை கூட நீங்கள் தான். அன்னைக்கு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இல்ல, காங்கிரஸோட எதிர் நிலைப்பாடு. நீங்க அதான் திராவிட கட்சி இல்லையா அன்றைய சூழல் அதிமுக அன்றைய தேவை என்னவா இருந்தது? இதையும் தாண்டி முதல்ல அப்ப அந்த சூழல் தான் தீர்மானிக்குது. அப்ப உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது, இல்ல ஒரு நிலைத்தன்மை இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இப்ப திமுகவையும் அதிமுகவையும் என்ன அளவு கொள்ள பாக்குறீங்க? எங்களை கேக்குறீங்களா நீங்க? திமுகவும் அதிமுகவும் இந்த 50 ஆண்டு கால பயணத்துல தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய எந்த நலனையும் செய்யல. சமூக நீதி உட்படுறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை கேட்டாரு, அதுக்கு பதில் என்னிடம் இருக்கிறது. நான் அடுத்த சுற்றுல சொல்றேன். அப்ப நாங்கள் அந்த நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறதுனால அதுல இருக்கிற நாங்க இப்ப சமீபமா கூட அதிமுக வாக்காளர்களை நோக்கி உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கன்னு கூட நாங்க கேட்டோம். ஏன் கேட்கறீங்க? அதான் கேட்கிறேன். உங்களுக்கு இன்னும் சொல்றேன் ஏன் கேட்கிறேன். அவர் கேள்விதானே கேட்டிருக்காரு, நான் இன்னும் பதில் சொல்லணும்ல. தமிழ் இனத்திற்கே விரோதமான கட்சி என்று நாங்கள் சொல்லியது காங்கிரஸை. காங்கிரசுடைய தலைமை பொறுப்புல, தலையாய பொறுப்புல இருக்க ஐயா ராகுல் காந்தி. ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது அது தவறு என்று இங்க அறிக்கை விட்டது நாங்க. ஐயா ரவீந்திரன் துரைசாமிக்கு அது எப்பயுமே மாற்று கருத்துண்டு. அது பல காணொலிகள் அவர் சொல்லுவார். எதற்காக ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை நாங்க ஏன் கண்டிக்கணும்? அப்போ கருத்து அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் அப்படி அவருடைய உரிமை பறிக்கப்படக்கூடாது. ஏன்னா பீப்புள் மேண்டேட், மக்கள் அவர் அனுப்பியிருக்காங்க, அவருடைய குரல் வரை நசுக்கப்படக்கூடாதுன்னு நாங்க பேசுறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாட கட்டினாங்க தண்ணீர் விடல இதுல கர்நாடகால. அப்பொழுது திமுகவினர் அறிக்கை விடல, நாங்கள் அறிக்கை விட்டோம். அவர் எங்களுடைய முதல்வர். அவரை நீங்க வந்து வரேன். அப்படி நாங்க நிலைப்பாடுகளை சொல்லுவதனால நாங்க திமுகவை நோக்கி கணேஷ் உங்களிடம் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இப்ப அதிமுக தொண்டர்கள் எதற்காக அதிமுக போய் சேர்றாங்க? பாயிண்ட் இருக்கு இல்ல? என்ன வரேன், திராவிட சித்தாந்தத்தில் இருப்பதனால தானே அவங்க அதிமுகவில் இருக்கிறாங்க. ஒரு திராவிட கொள்கையில் ஊறியவர்களை திராவிடத்திற்கு எதிராக ஒரு கொள்கையோடு எப்படி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்க? அரசியல் படுத்துதான் நான் சொல்றேன். இப்ப நான் இப்படி கேட்கிறேன் உங்களை. நாங்க 2016 ஓட்டு முதல்ல போட்டிட்டோம்ல, ஒரு விழுக்காடு வாங்கணுமே, அது யாரோட வாக்கு வாங்கணும்? அதுல அதிமுக வாக்கு, திமுக வாக்கு இல்லையா? ஏன் 2019 நின்னோம்ல, அப்ப 4 விழுக்காடு வாங்கணும்ல, அதுல திமுக வாக்கு அதிமுக வாக்கு இல்லையா? ஏன் இப்ப 2021 நின்னோம்ல, அப்ப 7 விழுக்காடு வாங்கணும்ல, அதுல திமுக வாக்கு அதிமுக வாக்கு பாஜக வாக்கு இல்லையா? அரசியல் படுத்துவதுதான் எங்கள் வேலை. நீங்க அரசியல் படுத்தல. கணேஷ் கேட்பது போன வாட்டி கேக்குறீங்க. வாக்கு வங்கி அரசியல்ல நீங்க நாங்க திருப்பி திமுக நான் உங்களிடம் ஒரு வெளிப்படையா கேட்கிறேன். ஒருவேளை திமுக ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்குதுன்னு வைங்க, நீங்க வெளிப்படையா திமுகவிடம் திமுக கட்சிக்காரர்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்பீங்களா? திமுக கட்சிக்காரர்களே இல்ல, நாங்க இப்பவும் கேட்கிறோம். இப்ப நீங்க இன்னும் புதுசா கேட்க போற மாதிரி ஒரு கேள்விய அது ஒரு மாற்றலா கேக்குறீங்க. நாங்க எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த சூரியனுக்கு ரெட்டலைக்கு மாத்தி ஓட்டு போட்டுட்டே இருப்பேன். ஒரு தடவை மாத்தி நாம் தமிழருக்கு போடு, மைக் சின்னத்துல போடு கேட்ட காணொலிக்கு 1000 இருக்கு. அப்ப அதெல்லாம் எதை நோக்கி? இங்க நான் கேட்கிறேன், அரசியல் சாசனப்படி எந்த வாக்காளரையும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கிற உரிமை ஒரு கட்சிக்கு இருக்குதா இல்லையா? நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு, தவறு என்று கேட்கிற உரிமை இருக்குதா இல்லையா? திரு சபாபதி மோகன்,
இப்ப 2 பார்வைகள் அரசியல்ல. ஒன்று 2026 திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அது முதல் பார்வையா முன்வைக்கிறாங்க. இல்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படி. இந்த 2 முயற்சி பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்குமா என்பது மக்கள் முடிவு செய்யட்டும். நான் தம்பி நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சனம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் 49 தொடங்கி 52 தேர்தலை சந்திக்காமல் 57 15 இடங்களை பெற்று 62 50 இடங்களை பெற்று 62 மட்டும்தான் சீட் ஷேரிங். ஐயா ராமசாமி படையாச்சி அவரோட உழைப்பாளர் கட்சியோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இடத்துல நிக்கிற படத்துல நாங்க நிக்கலன்னு. அதற்கு பிறகு 67 நாம் வெற்றி பெற்றிருக்கோம். இடையில 57 கூட்டணி கிடையாது, 15 இடங்கள் இருக்கிறப்ப. அதுபோல நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்த பயணத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அதில் ஒன்றும் தவறில்லை. எனவே உங்கள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. என்னதான் நீங்கள் விமர்சித்தாலும் கூட உங்கள் சித்தாந்த பயணம் எங்கள் பயணம் அப்படித்தான் இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். அதையும் தாண்டி 10 ஆண்டு காலம் சுயமரியாதை இயக்கத்தில் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் பேராசிரியரும் பயணித்து அதற்கு முன்பாக பிட்டி தியாகராயர் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் போட்ட அந்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் பேசலாம், நினைக்கலாம், முயற்சிகள் எடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நான் அன்போடு தம்பி கணேஷ்குமாருக்கு சொல்லுவது, உள் இடஒதுக்கீடு எம்பிசி வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள எல்லோரையும் அழைத்தார், எல்லா ஜாதியும் அழைத்தார், கணக்கு போட்டு பார்த்தாரு. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 25 கோடி வந்து விட்டதே, எப்படி உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று சொல்லி அதை மன்னிக்க வேண்டும், அவரை விமர்சிக்க நான் விரும்பவில்லை, அப்படியே டிராப் பண்ணிட்டார். உங்கள் போராட்டம் நடந்தது, உங்கள் போராட்டத்தை நான் வாழ்த்துகிறேன். அந்த போராட்டத்தில் நானும் என் குடும்பத்தினரும் எங்கள் சகோதரர்களும் எங்கள் ஊர்க்காரர்களும் பங்கேற்ற போராட்டம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களோடு சேர்ந்து எல்லாருக்கும் சேர்த்தான இடஒதுக்கீடு என்பதற்காக அந்த போராட்டம், அந்த போராட்டத்தை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய உண்மை அடிப்படையை உணர்ந்து 20% இடஒதுக்கீட்டை தந்தவர் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்க அதை விட்டுட்டு அவரு கூட போய் கூட்டணி இங்கு சேரனாலும் சேரலாம், அதனால எனக்கு ஒன்றும் இல்லை அவரோடு கூட்டணி சேருவது. எனக்கு என்ன என்றால், இன்னைக்கு கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன தெரியுங்களா, வரும்போது எங்க பேராசிரியர் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை அவர்கள் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சுயநல பேர்வழின்னு திடீர்னு இன்னைக்கு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நிறைய தப்பா நினைக்க கூடாது, இப்படி பார்க்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏடிஎம்கே குட்டுமையா அட்டாக் பண்றாரு அண்ணாமலை. ஒரே காரணம் தான், எங்க ஏடிஎம்கே ஓட்டுலாம் பாமகவுக்கு வந்து பாமக நிறைய ஓட்டு வாங்கி நம்மளை கழட்டி விட்டுற போறாங்களோ அப்படின்னு தான் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு போடு போட்டிருக்காரு, சுயநல பேர்வழி. நீங்க அவர் பேச்சு அப்படித்தான் இருக்கும். நான் 40 வருஷமா மேடையில பேசுறேன், யார் மனதையும் புண்படுத்தியது கிடையாது, கணேஷ்குமாருக்கு தெரியும். 40 ஆண்டு காலமாக மண்டல் கமிஷன் அறிக்கையில் அந்த மாநாடு நடந்த பொழுது கற்பூரி தாக்கூருடைய பேச்சை நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்த்திருக்கிறேன், யார் மனதையும் நான் கொச்சைப்படுத்தியதில்லை. எனவே கணேஷ்குமார் அவர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் தமிழர் கட்சியை கொள்கை ரீதியான விமர்சனம் கிடையாது, சமூக நீதியில் ஒரு 10 வினாடி முடிச்சிடுறேன். சமூக நீதியை பொறுத்தவரையில் உள் இடஒதுக்கீடு 20%, அதுக்கு பிறகு இன்றைக்கும் நாங்கள் 10.5 நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் நீங்க உங்கள் கூட்டாளியாக இருக்கிற மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எந்த தரவும் இல்லாமல் உயர்ஜாதிக்கு 10% இடஒதுக்கீடை கொடுத்தாரே, ஏன் இதை மறுக்கிறார்? இப்ப மட்டும் ஏன் தரவு வேணுங்கிறாரு? நாங்க கொடுத்திருக்கோம், அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு 3.5%. எனவே இந்த உள் இடஒதுக்கீட்டையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், மனமாற ஆதரிக்கிறோம். ஆனால் நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தலன்னு சொன்னீங்க பாருங்க, தவறு. நாம் எடுத்தோம்னா அது கணக்கெடுப்பு தான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும், அப்பதான் அதை ஒத்துக்குவாங்க. அது நீங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய ஐயா சொன்ன அத்தனை சமூக நீதி போராட்டத்தை வரலாறையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த மண் இந்த மண், அந்த அவர்களை போற்ற வேண்டிய தருணம் இந்த தருணம். அவர் சொன்னது போல அரசியல்ல பல கருத்துகள் இருக்கும். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு சரிவை சந்தித்துவிடும், இழந்துவிடும் என்பதெல்லாம் எந்த வருத்தமும் யாருக்கும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அங்கே நடக்குகின்ற தவறுகளை உரத்த குரலிலே எப்பொழுதுமே உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஏதோ இன்னைக்கு நேற்று அல்ல, இதே கூட்டணியில நீட் எதிராக இருக்கும்பொழுது நீட் தேவை என்று போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். நீட் விலக்கு தேவை தமிழ்நாட்டிற்கு என்று போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். சட்டமன்றத்திலே இதே திமுக தீர்மானம் கொண்டு வந்த பொழுது ஆதரவு தெரிவித்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி.
நாங்கள் எங்கள் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை இந்த சமூக நீதி என்று பார்க்கும் பொழுது பிஜேபியும் ஒரே அளவுகோல் தான், காங்கிரசும் ஒரே அளவுகோல் தான். காங்கிரஸ் ஏதோ சமூக நீதியை தூக்கி கொடுத்தது போல் யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சட்டநாதன் கமிஷனாக இருந்தாலும் சரி, மண்டல் கமிஷனாக இருந்தாலும் சரி, நடைமுறை செய்யாமல் கிடப்பில் போட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை தடுத்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. கணேஷ்குமார், எனக்கு இதுல ஒரு சந்தேகம். தேசிய கட்சி, 2 தேசிய கட்சியின் மீது பார்வை முன்வைக்கிறீங்க. காங்கிரஸே திமுக மிக கடுமையாக எதிர்த்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கிறது. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம், நடத்த வேண்டும்ன்ற இடம். ஆனா பாஜக இன்னும் அந்த இடத்துக்கு வரல. நீங்க எப்படி இந்த காலகட்டத்தில் ரெண்டையும் ஒண்ணுன்னு ஒப்பிடுறீங்க? காங்கிரஸ் ஏதோ சாதாரணமா வந்துடல. UPA 1 கவர்மெண்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலிமையாக இருந்த பொழுது, 2 அமைச்சர்களை வைத்திருந்த பொழுதுதான் முதல்ல OBCக்கான கல்வியிலான இடஒதுக்கீடை கொண்டு வர முடிந்தது. எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கும் அதுதான். இன்னைக்கு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டார், மோடி பேச ஆரம்பிச்சிட்டார், நாங்க ஒன்னும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் அங்கே கூடும் பொழுது சமூக நீதியை ஏற்றுக்கொள்கின்ற கொள்கைக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி மரியாதைக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் பேசும்போது சொன்னார், அனைத்து வாக்காளர்களையும் சந்திப்பதற்கான உரிமை ஜனநாயகத்தில் கொடுத்திருக்கிறதா இல்லையா? மகிழ்ச்சி, நாங்களும் அதுதானே சொல்றோம், கொடுத்திருக்கிறது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுக வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக கட்சிக்காரங்க போடாதீங்க, அதானே சொல்ல வரீங்க? நீங்க வாக்காளரை சந்திங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ அப்படிதான் வச்சுங்களேன். நீங்க அதிமுக கட்சிக்காரர்கள் வாக்களிங்கள் வெளிப்படையா கேட்கிறோம். நீங்க இரட்டை இலை உள்வாங்கி இருக்கக்கூடிய அதிமுக அவர்களுடைய வாக்கு வேணுமா வேணாமா அதை சொல்லுங்க. ரொம்ப சின்ன புரிதல் தான். திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா வாய்ப்பும் இப்ப இருக்கு. அது நாம் தமிழர் கிட்ட இருக்கு, பாமக கிட்ட இருக்கு. சரி, நாம் தமிழர் பாமக விட முன்னே இருக்கிறது என்னோட, அவர் மறுக்கலாம், அதற்கான உரிமை உண்டு. பாமக விட வாக்கு வங்கியிலையும் செயல்லையும் நாம் தமிழர் முந்தி இருக்கின்றது. அப்படி இருக்கு. இல்ல வாக்கு வங்கியில சொல்றீங்க? வாக்கு வங்கியில சொல்றேன், விக்கிரவாண்டியில பொதுவில் நான் சொல்றேன். நீங்க பொதுவா சொல்றீங்க, விக்கிரவாண்டியில பாமக தான். நான் பொதுவிலே சொல்றேன், நான் சொல்றேன், நான் பொதுவில் தான் சொல்றேன். இப்போ நான் எது சொன்னாலும் இப்ப புள்ளி விவரம் மாற போறது இல்ல, அப்படி பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. நான் ஏன் அதிமுக வாக்காளர்கிட்ட பாமக வாக்களிக்காதீங்க, ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிங்க நான் சொல்றேன்னா, பாமக இதுவரை திமுகவோடு சேராமல் இருந்த கட்சியான என் கேள்வி. அப்போ நாளைக்கு திமுகவோடு சேராதுன்றதுக்கு என்ன உறுதி இருக்கின்றது கட்சி? ஒருபொழுதும் அதிமுகவோட நிலைப்பாடு திமுகவோட சேரதா இருக்க முடியாது. அப்போ ஒரு விதத்துல இது மறைமுகமா திமுக உதயப்படுறதா இருக்கலாம். ஆனா முற்றமுழுதா திமுகவை எதிர்க்கிற வலுவுள்ள, நியதி உள்ள, நியாயம் உள்ள, நேர்மை உள்ள இன்று வரை ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக நாம் தமிழர் இருக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு முக்கியமான சார் கணேஷ், நான் பார்வையாளர்களுக்கும் புரியுறதுக்காக ஸ்ரீதர் ஒரு லாஜிக்கே வைக்கிறார். நீ அதிமுகன்றது தோன்றப்பட்டதே திமுகவுக்கு எதிராக தான். நீங்க நாளைக்கு திமுகவோட கூட கூட்டணி வைக்கலாம், நாம் தமிழர் வைக்காது, எங்களுக்கு வாங்க, நாங்க தான் சரியானவர்கள்னு கேக்குறாங்களே. அப்ப நாம் தமிழர் அதிமுக கூட கூட்டணி வைக்குமா? வைப்பார்களா? சொல்லலையே. நாம் தமிழர் அதிமுக வைப்பார்கள் என்று ஒத்துக்கிறார்களா? அது அவரோட விருப்பம். நான் சொல்லலையே. நான் என் விருப்பம் இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்காக கூட தான் வாய்ப்பு. அவர் சொல்றது திமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இருக்கிறதா என்பதுதான். இன்னொரு சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கிறது வேற. அதிமுக நீங்க வைப்பீங்களா? வைக்க மாட்டேன்னு சொல்றோம். வைக்க மாட்டீங்க, அப்ப ஏன் அவங்க ஓட்ட கேக்குறீங்க? நான் கேக்குறேங்க, கூட்டணியோட யாரு வெப்போட இல்லங்க, இப்போ அது கூட்டணி வேண்டாம். முதல்ல ஓட்டு யாருக்கு போகுது? அதிமுகவோட ஓட்டு யாருக்கு போகுது? ஒரு நடைமுறை சிக்கல் பாருங்க. இப்போ 69% இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்கியது புரட்சித் அம்மா அவர்கள். 7.5 அந்த உள் ஒதுக்கீடை கொடுத்து அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எடப்பாடியார். அதே மாதிரி 10.5 வன்னிய சமுதாய மக்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாங்கள் தீர்வளிப்போம் சொன்ன எடப்பாடியார். ஆனா அந்த 10.5 வழங்கிய போது கடுமையாக எதிர்த்து தென் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தாருங்க ஓ பன்னீர்செல்வம், தினகரன். அவங்க கூட்டி வந்து விக்கிரவாண்டியில பொதுக்கூட்டம் போடுறீங்க. இப்ப என்ன கொள்கை அது? இப்போ கடுமையாக எதிர்த்தவங்க நிலைப்பாடு இப்ப என்ன? இப்ப இதே 21 அதிமுக தோல்விக்கு காரணமே
வன்னியர்களுக்கு 10-15 கொடுத்தோம் என்று எடப்பாடியார் மீது கடுமையா கொண்டாடினாங்க. இப்ப அந்த வன்னிய மக்கள் அனைவருமே எடப்பாடியார் பின்னாடி நிக்கிறாங்க. அதனாலதான் கண்ட தேர்தலில் 66 வாக்குகளை அதிமுக வாங்குச்சுங்க. நீங்க இன்னும் ஒன்ன மறந்துட்டீங்க கணேஷ். ஓபிஎஸ் அவர்கள் இப்ப பிரச்சாரத்துல பேசி இருக்கிறார், நமக்கு ரெட்டலை இல்லாவிட்டால் என்ன, ரெட்டலையோடு கூடிய மாங்கனி இருக்கிறது, வாக்களியுங்கள்னு பேசுறாரு. சார் அவர் சொல்ல அவர் கட்டுறதுக்கு வேட்டியே இல்ல, அண்ணனிடம் துண்டே இல்ல. அண்ணன் கிட்ட ஒரே ஒரு விஷயம், இங்க இருந்து ஓபிஎஸ் அவர் எதிர்த்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப எந்த கட்சியில இருந்தாரு அவரு? அதிமுக இருந்தாருங்க. அப்ப நாங்க யாரு கூட கூட்டணியில இருந்தோம்? அதிமுக இருந்தீங்க. இருந்தோம்ல. அவர்கள் எதிர்க்கின்ற காலத்திலேயே உங்களுடன் கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எதிர்ப்பையும் மீறி இந்த மகதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்று 10.5 அண்ணன் சிவி சண்முகம் போன்றவர் போராடி மருத்துவரிடம் பேசி கொடுத்தார். மனசாட்சியோட பேசுங்க. வெளியே போன முன்னாடி நான் வேண்டாம்னு சொன்னேன். வெளியே போன முன்னாடி நான் வேண்டாம்னு சொன்னேன். எடப்பாடி ஏதாவது காரணம் பேசுறேன். கணேஷ் அவர் கேட்டதில் இருந்து எனக்கு ஒரு கேள்வி. நீங்க நியாயமாக 24 நாடாளுமன்ற தேர்தலில் 10.5 வழங்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை தானே நீங்க வலுப்படுத்தி இருக்கணும். நீங்க கூட்டணியை விட்டுட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு அதிமுகவினரே எங்களுக்கு வாக்களிங்கள்னு எப்படி கேக்குறீங்க? தவறாத புரிதல் நாங்க சொல்றோம், மீண்டும் சொல்றோம். அவர்களுடைய கருத்தை நாங்கள் ஒரு போதும் நன்றி கடனுடன் வலுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். 2024 அதற்கான முயற்சியை நாங்க எடுத்தோம். நீங்க வாங்க ஒன்னா நிக்கலான்னு நாங்க பேசணும், கூப்பிட்டோம். விலகி சென்றது அதிமுக தானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்ல. அததான் நீங்க சிந்திக்கணும். வேண்டாம் என்பது அதிமுகவின் தெளிவான முடிவு. நான் இப்ப சொல்லுங்க, பாஜக திமுகவோடு என்றைக்கும் கூட்டணியை அதிமுக வைத்துக் கொள்ளாது. இதுதான் இங்கேதான் முரண் ஏற்படுகிறது. இந்த முரண் தான் அந்த கூட்டணி பிரிவுக்கான காரணமே தவிர நாங்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் சரியான இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய ஒவ்வொரு விரோதமான செயலையும் அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி, இந்த இடைத்தேர்தல் களத்துல அதிமுகவின் வாக்கு வங்கி அது யாருக்கு போகுது அப்படின்றது, திமுகவிலேயே மூத்த அமைச்சர்கள் எம்ஜிஆரே எங்க கட்சியிலிருந்து வந்தவர் தானே, எங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்ற கோரல்லாம் இருக்கிறப்ப அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுதா? டேட்டா படி பார்த்தா சகோதரர் பொங்கலூர் மணி பொய்யும் பாரு தப்பும் பாரு அவர் பாணி. அது டேட்டா படி பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் 45% வாக்கு அவருக்கு தம்பி கார்த்திகேயன் பாண்டில சொன்னா மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்தாங்க. 45% வாக்கு 2014ஆம் ஆண்டு எடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை, கரெக்டான டேட்டா தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20%, 20.4, அணியா 23, அதிமுக 20.4 எடுத்திருக்காங்கன்னா ஒரு 25% வாக்க ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக இழந்திருக்குங்கிறதா 100க்கு 100 உண்மை. அதுல திராவிட இயக்கம், நம்ம வைஸ் சான்சலர் துணைவேந்தருக்கு நம்ம சொல்லிக்கிறோம், திராவிட இயக்கம் 1க்கு 1 நாங்க தான் சொல்லக்கூடிய அவங்க தான் அதிக அளவு லைன் ஷேர் எடுத்திருக்காங்க. 10% வாக்கு அதிமுக இழந்த வாக்கு திராவிட இயக்கம் என்ற அடிப்படையில் திமுகவுக்கு தான் போயிருக்கு. பொதுவா சொல்லுவாங்க அதிமுக காரவங்க எந்த காலத்திலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க கை உதயசூரியனுக்கே போவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு போயிருக்குன்றீங்க. அதுதான் கலைஞர் மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு தமிழக முதல்வர் திருப்தி தானா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. அதிமுக வாக்காளர்கள் மு.க. ஸ்டாலினை ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் புள்ளி விவரப்படி 20 எம்பிக்கு மேல ஸ்டாலின் 2 எலெக்ஷன்ல ஜெயித்திருக்கிறாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு கலைஞர் ஒரு தேர்தலில் கூட 20 எம்பிக்களை பெற்றதில்லை. இதுவும் டேட்டா தான். இந்த அடிப்படையில் 10% அதிமுக வாக்குகள் திராவிட இயக்க உணர்வுல, அந்த பாஜக எதிர்ப்பு உணர்வுல, மோடிய ஸ்டாலின் எதிர்த்த எதிர்ப்பு உணர்வுல திமுக கிடைச்சிருக்குங்கிறதான் உண்மை. அதுதான் டேட்டா சொல்லுது. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு 2014 அவங்க பிரச்சாரகராக இருந்தாங்க. தனியா மேடை போட்டு அதிமுக ஆதரவு பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு 8.2% எடுத்திருக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குகள் தான் இவங்களுக்கு போய் கிடைச்சிருக்குது. அடுத்தாலதான் கார்த்திகேயன் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். மோடி தலைமையில அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி இவங்க ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயலலிதாவோட ஒருத்தர் முதல்வரா ஜெயலலிதா அம்மையாரால அறிவிக்கப்பட்டவர், இன்னொரு பொருளாளராக அறிவிக்கப்பட்டவர். இவங்களும் பிளஸ் அண்ணாமலையும் அதுல கொஞ்சம் சாதிச்சிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் அண்ணாமலையை பற்றி எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்றாங்கன்னா, தமிழிசை மாதிரி பொன்னார் மாதிரி வெறும் பிரசிடண்டா இருந்தாங்கன்னா யார் அவங்களை கண்டுக்க போறாங்க? அண்ணாமலை பவர்ஃபுல் லீடரா இருக்கிறாரு, அதனால அவரை கண்டுக்கிறாங்க. அண்ணாமலை
அது இல்லைங்க. இல்ல, முடிச்சிடலாம். இந்த பாயிண்ட் முடிக்கிற திருச்சி சூர்யா போன்ற உட்கட்சி பிரச்சனை மறைப்பதற்கு அண்ணாமலை போடுகிற வேஷம். அண்ணாமலை வந்து தனிப்பட்ட தலைவர்களா கோபப்படுவாங்க. வேண்டாம், தனிப்பட்ட தலைவர்களா வேண்டாம், தனிப்பட்ட விமர்சனங்கள். ரவீந்திரன் துரைசாமி, இப்ப நீங்க சொல்ல வருவது 7% வாக்குகள் என்டிஏக்கு போயிருக்குது. இல்ல இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப நான் முடிச்சிடறேன். இப்போ வந்து விக்கிரவாண்டியை பொறுத்தளவுல பெண்ணகரத்துல எமர்ஜானா மாதிரி டாக்டர் ஐயா எமர்ஜானா 25% தாண்டினா 10.5 நிறைவேற்றப்படல. 10.5 நிறைவேற்றப்படல. எடப்பாடி கொடுத்தாருங்கிற சிம்பதி அந்த மக்களுக்கு இருக்கு. அது மறைக்கவோ முடியாது. சேலத்துல தெரியுது, இது கள்ளக்குறிச்சியில தெரியுது, எல்லா இடமும் தெரியுது. ஆனா அது இந்த இடைத்தேர்தல்ல 25% பாமக மாம்பழம் தாண்டிச்சுன்னா அந்த 10.5 மையமா வச்சு டாக்டர் ராமதாஸ் வட தமிழகம் முழுவதுமா பெரிய அளவுக்கு களமாடுவார் நான் கணிக்கிறேன். மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்க, அதற்கு பிறகு அவர் எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு ஷேர் பண்றது மட்டும் தான் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா 45% வாக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இருந்துச்சு, அதற்கு பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்ற கருத்தை வந்து நாங்க வந்து உண்மையா அறுவரை மறுக்கிறேன். ஏன்னா அதற்கு முன்னாடி 2004 தேர்தலில் 35% ஓட்டு தான் அதிமுக வச்சிருந்தாங்க கூட்டணியே. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னாலும் 37% வாக்குகள் தான் வைத்திருந்தாங்க. அப்ப எங்க போயிடுச்சு திமுக? ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும். இவங்க ஓட்டு திமுக. நான் புரட்சி தலைவி அவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே அந்த ஃபிளக்சுவேஷன் பொருளை பார்க்கறாரு. நான் உயர்திணை பொருளை பார்க்கறேன். வித்தியாசம் அதுதான். சொல்றது சரிதான். அதான் நான் உயர்திணை பொருளை பார்க்கறேன். அச்சனை பொருள்னா சரி, வாக்குகள் குறையும். நிரந்தர வாக்குகள் யாரும் தலைவர்களுக்கு தான் சொல்றேன். நான் சரி, நம்ம கட்சிகளுக்கு சொல்லல. அவர் கட்சிகளுக்கு சொல்றாரு, நீங்களும் கட்சிகளுக்கு சொல்றீங்க. நான் தலைவர்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம நிறைவு பார்வைக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன், அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்களினுடைய விமர்சனம், கடும் விமர்சனம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக 26ல கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை உணர்ந்து கொண்டுதான் இனி கூட்டணி அமைவதற்கான இது. அதுதானே உண்மை நிலவரம். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு இனி வாய்ப்பு இல்லை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும்ல. இது 2024 பாஜக கழட்டி விடுறதா நல்லதுன்னு வந்து இபிஎஸ் உணர்ந்துட்டாரு. பாமக தான் இன்னும் வந்து உணரல. இபிஎஸ் வந்து 2024 முன்னாடியே உணர்ந்துட்டாரு. பாஜகவோடு பயணிக்கிறது வந்து இங்க வந்து ஒரு டிட்டரண்டா இருக்குது. நீங்க உங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் ஏற்படுத்துதுன்றது தான் இபிஎஸ் உணர்றாரு. அவருக்கு கண் முன்னாடி வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு நடந்ததோ, நிதிஷ்குமார் வந்து மயிரிலையில தப்பித்ததோ, இல்ல மித்த ஜேடிஎஸ்க்கு நடந்தது, இதெல்லாம் வந்து போகும்ல. அப்போ ஏன் கடைசியாக கூட்டணியாக இல்லாமல் கூட நிபந்தனை இல்லாமல் தேவைப்பட்டப்பெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்ச நவீன் பட்நாயக்குடைய நிலை இன்னைக்கு என்ன? அங்க வந்து நட்புக்கரம் நீட்டி இத்தனை காலம் வந்து அவருக்கு தேவைப்பட்டெல்லாம் கூட்டணியிலே இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி வந்து நிலைமை என்ன? பாஜக அங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. சோ இது தெரிந்ததுதான் வந்து பாஜகவோடு பயணிப்பதுன்றது வந்து மாநில அரசியலுக்கு நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் கணக்கீட வச்சுக்கிட்டே வந்து 2026 ஒப்பிடுவதே தவறு. பாஜக இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த 18%, இந்த 18% மார்க் மை வேர்ட்ஸ் நீங்க வந்து 2026 நிச்சயமா பெறாது. இப்ப அவர் சொன்னார்ல, கூடவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். அது உங்க எதிர்பார்ப்பு, எனக்கு அது புரியுது. நான் சொல்றது வந்து அவரு அது நீங்க எதிர்பார்ப்பீங்க, அது நான் தப்பு சொல்றேன். அது நீங்க நினைக்கிறது வச்சுக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா 45% 2014 எடுத்தாங்க. அதே அம்மையார் ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா முன்னிறுத்தறப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் 1% தானே. அப்ப ஏன் குறைஞ்சிருச்சா? அப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 7%. அப்படி நம்ம கணக்கிட முடியாது. அப்ப நீங்க சொல்வது இருதுருவ அரசியல் தான், அதை மையப்படுத்தி தான் இன்றைய காலகட்டத்தில் இருதுருவ அரசியல் வந்து வலுவாக இருக்கிறது. அது வந்து இந்த பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டில் மாறவில்லை. எத்தனைக்கக்கூடிய கட்சிகள், அது பாமகவும் சரி, அவர்களை முனைப்பெடுப்பது, ஜனநாயகத்தில் வந்து புதிதாக கட்சிகள் வருவது, அவர்கள் முயற்சி எடுப்பது, இந்த இரண்டு கட்சிகளை வீழ்த்தணும்னு நினைப்பது, இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தான், யாரும் மறுக்கல. ஆனால் அதற்கான களம் இல்லையே. மக்களோட என்ன ஓட்டம்ன்றது வந்து இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். மக்களோட ஏன் வந்து இப்போ எல்லாருமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், பாஜக தவிர்த்து விட்டால் கட்சிகள் வந்து பலமாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் வந்து பாதகம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் முன்னெடுத்தக்கூடிய அரசியல், அவருடைய மதவாத அரசியல் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் சித்தாந்தம் முரணா இருக்கிறது. அதனால தான் நிராகரிக்கிறாங்க பாஜக. திரு அண்ணாமலை இதுல நான் நிறைவு பார்வையில ஒரு கேள்வி, பாஜக தலைமையிலான அணி இன்னைக்கு பலமா தான் இருக்காங்க. அவங்களும் நீங்க பாமக இருந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிற போது உங்கள் தலைமையிலான அணியை எப்படி வலுப்படுத்த போறீங்க? பாஜக இல்லாத அணி எல்லா கட்சிகளையும் எப்படி கொண்டு வர போறீங்க? 2014 இதே அணியில மதிமுக, தேமுதிக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எல்லாம் சேர்ந்திருந்து வாங்கிய வாக்கும் இதே வாக்தா. இன்றைக்கும் அதே வாக்தா. நீங்க ஒன்று கூடவெல்லாம் இல்லைங்க. நீங்க இதை வைத்துக் கொண்டெல்லாம் வந்து அடுத்த ஆட்சிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கிட்டாத ஒரு செய்தி, அவ்வளவுதான். நீங்க அதிமுகவை பொறுத்தவரையில் வலிமையோடு இருக்கிறதுக்கு உதாரணம்னா இவ்வளவு நெருக்கடி. நான் வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன்.
2026 உங்கள் தலைமையில ஒரு அணி நீங்க அமைக்கிறீங்கன்னா பாமக இல்லாமல் நீங்க அந்த அணியை பலப்படுத்தின அணின்னு நீங்க சொல்ல முடியுமா? பாமக இல்லாம நீங்க செஞ்சு இல்ல, நான் சொல்றேன் 2026 அதிமுக வியூகத்தை பாருங்க. நீங்க பாமக மட்டுமல்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. 26 அதிமுக அமைக்கிற வியூகம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும். எடப்பாடியே முதலமைச்சர் ஆகியே தீர்வார், அது மாற்றமே இல்லை. இன்னொன்று, இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளை உடைத்து ஆட்சிகளை சீரழித்த கட்சி பாஜக. உணர்ந்து கொண்டுதான் அண்ணன் சொன்ன கேட்டதா? சரி. அதிமுக பாஜக பாடம் கற்றுக்கொண்டு வெளியேறியது. இனிமேல் எந்த காலத்திலும் பாஜக கூட்டு வைக்காது. சபாபதி நிறைவு கருத்து. புள்ளி விவரங்களை கடந்த கால வரலாற்றை எல்லாம் தெளிவாக சொல்லுகிற சின்ன கம்ப்யூட்டர் போல என் அன்பிற்கினிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நான் பலமுறை அவரை பாராட்டி இருக்கிறேன். சின்ன கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்காரு. இப்ப சின்னதா இருந்தாலும் நிறைய டேட்டா எல்லாம் வச்சிருக்கோம். நான் அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அல்ல, அவரை நான் நேசிக்கிறேன். நீங்க பெனிஃபிஷியரிஸ், பயனாளிகள், நீங்க இவங்க புறக்கணிக்கிறதுனால ஓட்டு வருமா இல்லையா அந்த கவலை எல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நான் தெளிவாக நாம் தமிழர் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன், மனமாற சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் சமூக நீதி போராளிகள் என்பதையும் நான் அவர்களுக்கு சொன்னேன். எங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? தி பெனிஃபிஷியரிஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு தொகுதிக்கு தயவு செய்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கணக்கெடுக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க இல்ல இல்ல வாசிக்க நேரம் இல்ல. நான் வந்து தம்பி கணேஷ்குமார் அவர்கள் 2011 செஞ்சியில தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த தொகுதியில் 1977 ஆண்டு, நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், 77 செஞ்சி ராமச்சந்திரனுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். அதுல ஒரு 23, இதுல ஒரு 24, 47 ஆண்டு காலமா தேர்தல் பாக்குறேன். இங்க இவ்வளவு சொல்றானே என்ன வயசுன்னு கேக்குறீங்களா? 71 தொட்டு இருக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்றேன்? வாழ்த்து சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாழ்த்து இல்ல ஒண்ணு இல்ல. இந்த தேர்தலில் எல்லாம் மக்களை சந்திக்கிற பொழுது நீங்க சார் என்ன செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா முகத்தை தூக்கி வச்சுக்கிறது, சொல்லிக்கிறது, ஆமா அதை செஞ்சுட்டியா, இந்த ரோட போட்டுட்டியா, நாங்க இப்படி எல்லாம் இருக்கிற காலத்தில் மாற்றி 24, 21 இந்த 21க்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு தொகுதிக்கு 90,000 பேருக்கு மேல் பயனாளிகள் இருக்கிறார்கள். 19 லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் 38 லட்சம் பேர் இருக்காங்க. எனவே அந்த பயனாளிகளுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 13ஆம் தேதி மாலை கணேஷ்குமார் எங்களை எல்லோரும் மறுபடியும் நீங்கள் கள்ளச்சாராயத்தை மக்கள் மறக்க மாட்டாங்க. கணேஷ் அவருடைய நிறைவு கருத்து, அவருடைய நம்பிக்கை வந்து அதுவாக இருக்கிறது. எங்களுடைய கருத்து என்று சொன்னால் ரொம்ப நாள் மக்களை ஏமாத்திட முடியாது. அதுதான் எங்களுடைய கருத்து. என்றைக்கு இந்த மக்கள் விழித்துக் கொள்கிறார்களோ அன்றைக்கு அதற்கான பதில் என்பதை தீர்மானிப்பது வாக்காளர்கள் தான். ஏன் என்று சொன்னால் இந்த ஓட் பிளக்சுவேஷன் சொன்னாங்க, தீர்மானிப்பவர் மக்கள். இன்னைக்கு 90,000 பயனாளிகள் இருந்தா 2011ஆம் ஆண்டுல ஒரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் பேர் டிவி வாங்கி பயனாளிகள் இருந்தார்களே, ஏன் அன்னைக்கு தோத்தோம்? அத்தனை பேருக்கும் வீட்டுக்கு கலைஞர் டிவி வழங்கும் திட்டம் வழங்கப்பட்டது, அதற்கும் மீறி நம்ம தோத்தமே. ஏன் தோத்தோம்? சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் செயல்முறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாதிக்கப்படுவர்கள் மக்கள் சிந்திப்பது என்னவென்று சொன்னால், இன்னார் வேண்டாம் என்றால் மற்றவருக்கு வாக்களிப்பது, இன்னொரு வேண்டாம் என்று சொன்னால் மற்றவருக்கு வாக்களிப்பது. மக்கள் யாரை வேண்டாம் என்று முடிக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான். கணேஷ், ஒரே ஒரு சிக்கல், இன்னார் வேண்டாம்னா மற்றோர், இன்னார் வேண்டாம்னா மற்றோர். அது திமுக அதிமுகவா இதுவரைக்கும் இருந்தது. இப்ப நீங்களும் வந்துட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட போறாங்க? நாம் தமிழரும் வந்துருச்சு, யாருக்கு ஓட்டு போட போறாங்க? என்னுடைய கைவிராசி நீங்க நல்லா பாருங்க, இன்னொரு இல்லன்னா இன்னொருத்தர், இன்னொருத்தர் இல்லன்னா இன்னொருத்தர்னு போயிட்டேன் நான். ஓ, மூணாவது அணிக்கு வரல. சரி, அத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மூணாவது அணியில தான் நிலையா இருக்காரு. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதுதான் தேர்தலுடைய கணக்கு. உங்க நிறைவு too early to judge 2020 24ல என்ன 26ல என்ன கூட்டணி வரப்போகிறது என்பதை தீர்மானிப்பதற்கு இது ரொம்ப முன்னோட்டியான. இந்த முறை திமுக வெற்றி பெற்றால் அது வந்து திமுக செய்த எல்லா அட்டுழியங்களையும் ஆதரித்ததாக ஆகும். ஐயா கேட்டாங்க ஏன் வந்து திமுக வீழ்த்தப்படணும். இன்னைக்கு பல நாயங்க படிச்சுட்டு சொல்ற வார்த்தைகளை தவிர்க்கிறதுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இப்ப இன்னைக்கு பல பேர் தலித்துகள் நீதிபதியாக இருக்கிறது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றவர்கள் அந்த வார்த்தைகளுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். தமிழகத்தில் தான் அதிகமான விதவைகள் இருக்கிறாங்க, டாஸ்மாக ஒழித்தே தீர்வோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதை பற்றி பேசாமலேயே கடந்து போகிறதுனால திமுக வீழ்த்தப்பட வேண்டும். திமுகவில் இருக்க பெரிய முதலாளி பத்தாது சின்ன முதலாளிக்கு சம்பாதிக்கிறதுக்காக அங்கங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி காசு இல்லாதவங்களும் அதை குடிக்க வச்சு 65 பேரை கொன்னதுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இன்னும் சமூக நீதினு சொல்லிக்கிட்டு வேங்க வயல்ல
தண்ணி தொட்டியில மலம் கலந்து கண்டுபிடிக்காத காரணத்திற்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். சரி. இன்னும் பல காரணங்களுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். நன்றி. அதனால நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி. ரவீந்திரன் துரைசாமி. 2014 அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அன்றைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பாமக டாக்டர் ஐயாவுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுக்காமல் கோட்டை விட்டார். இன்றைக்கு அண்ணாமலை அந்த என்டிஏ இன்டாக்டா கொண்டு போகிறார். அந்த என்டிஏயில் உள்ள 18% இல்லாமல் பாமக உட்பட ஆட்சி மாற்றத்துக்கு இங்கு இடமில்லை. சகோதரர் கூறினார், பதவிக்காக நான் பேசுகிறேன் என்றார். சசிகலா அம்மையாரை பற்றி இதே அண்ணாமலை தவறாக சொல்லும் போது அண்ணாமலை தவறாக பேசிக்கொள்கிறார், நிறுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணாமலை என்று சன் தொலைக்காட்சியில் வெளிப்படையாக சொன்னவன் அடுத்த நாளே அண்ணாமலை என்னிடம் கூறி அது தவறாக வந்து விட்டது, நீங்கள் சொன்னதுதான் சரி என்பார் என்று கூறினார் என்பதையும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலையின் சிறப்பான தலைமையில் பொன்ராதாகிருஷ்ணன் மாதிரி கோட்டை விட்ட தலைமை அல்ல, சிறப்பாக செயல்படுகிறது. பாமக உட்பட்ட அந்த 18% இல்லாமல் ஆட்சி மாற்றம் இங்கு சாத்தியம் இல்லை. நன்றி. ஒரு கூட்டணியும் உடைஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து அவர் தான் கூட்டணி தலைவர்களை மதிக்கிறதுல சிறந்தவர்னு. நன்றி. அதாவது ஒரு இடைத்தேர்தலை வைத்துக்கொண்டு பேசுறது அப்படின்றது ஒரு புறம். ஆனால் அதை 26ஓடு தொடர்புபடுத்தி என்ன மாறுதல்கள் வரும் அப்படின்லாம் பேசி பல கணக்கு பேசணும், பல வியூகங்கள் பேசணும். ஆனாலும் முடிவை தீர்மானிப்பது மக்கள் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். ரொம்ப ஆழமான கருத்துக்களை முன்வைத்ததற்காக எல்லாருக்கும் நன்றி. நன்றி. பார்வையாளர்கள் இவ்வளவு தூரம் உற்சாகத்தோடு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். பலத்த கரவொலிகளோடு விடைபெறலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.